அஞ்சுகுடிக்கோள் சந்ததியாய் ஆழ்வார்கள் அஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாள் கொழுத்தாய் மனமே மகிழ்ந்து வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்று காட்டப்படுகிறது. வேதம் அனைத்துக்கும் வித்து என்னால் என்ன பொருள் அப்படின்றதையும், கோதை தமிழ்ல இந்த வேதம் அனைத்துக்கும் வித்தான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றதையும் ஒரு மணி காலத்துக்கு மேல 1.5 மணி காலம் சொல்லலாமா? 1.5 மணி காலம் பார்க்க இருக்கிறது. எந்த ஒரு சம்பிரதாயத்தை எடுத்துட்டாலும், எந்த ஒரு வேதாந்த விஷயத்தை எடுத்துட்டாலும், வேதங்கள் எடுத்துட்டாலும் அதுல 5 விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காட்டப்படுது. பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனः, பிராப்தி உபாயம் பல பிராப்தேஹி, ததா பிராப்திரேவச வதந்தி சகலா வேதாः சே இதிஹாச புராணகாः என்று ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம், அடையும்படியான இடம் அது. யாரிடத்துல சென்று அடைகிறோம்? பிராப்யம் யார்? அடுத்தது அந்த அடைபவன் இருக்கிறானே அவன் தன்மை எத்தகையது? அதே போல அடைவிக்கும் வழியின் தன்மை எத்தகையது? இவன் செல்லும் பாதை எத்தகையது? அடைய தடுக்கும் விரோதி எத்தகையது? அடைந்த பிற்பாடு அனுபவிக்கும் அனுபவம் எத்தகையது? இது 5 ரொம்ப முக்கியம். அதுதான் திருவாய்மொழியை தொடங்குகிற போது நம்ம எல்லாம் சொல்ற தனியன் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையதோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழி எது சொல்றது? அதுவும் மிக்க இறைநிலை பரஸ்வரூபம், மெய்யாம் உயிர்நிலை ஜீவனுடைய ஆத்மாவின் தன்மை, தக்க நெறி அந்த பரனான எம்பெருமானை அடையும்படியான வழி என்ன, அதுக்கு தடை, இதை அடைவிக்கும்படியான அந்த வழியில வரக்கூடிய தடைகளாவது என்ன, அடைய தடுக்கும் தடைகள், பலன் என்ன என்பதை இதைத்தான் வினைன்னு காட்டப்படுகிறது. ஊழ்வினை வாழ்வினை என்ன, இது ஆழ்வார் அழகாக திருவாய்மொழியிலே காட்டுகிறார். இதுவே அர்த்த பஞ்சகம் அப்படின்னு. இந்த அர்த்த பஞ்சகம்ன்றது எல்லா வேதாந்தங்களும் இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் சொல்லுது. வதந்தி சகலா வேதாக, எல்லா வேதங்களும் இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் சொல்லுகிறது. ரொம்ப முக்கியம். இந்த 5த்தையும் எல்லா இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க எல்லாரும் சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த வேலை சரியா நடந்துடும். மிக்க இறைநிலை, மேலான தத்துவம் இருக்கு. அடைய வேண்டிய இலக்கு என்ன, அதுதான் மிக்க இறைநிலை. மெய்யாம் உயிர்நிலை, அதை அடையணுமோ இல்லையா? அடையறதுக்கு நம்ம தகுதி என்ன இருக்கு, நாம் யார் என்பது அறிந்து கொள்ள வேண்டும். மெய்யாம் உயிர்நிலை, தக்க நெறி. இப்போ இந்த இலக்கை அடையணும், நாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அதை அடைவிக்கும்படியான வழி என்ன, எந்த வழியில சென்றா அந்த இலக்கை அடைய முடியும் என்கிற வழியை தேர்ந்தெடுக்கணும். அதே போல வழியை தேர்ந்தெடுத்தா போறாது, அடைவதற்கு முன்பு அந்த வழியில போகும்போது என்னென்ன தடை இருக்கு, எங்கெங்க பைபாஸ்ல போகணும், எங்கெங்க டேக் டைவர்ஷன் எடுத்துக்கணும், எங்கெங்க பள்ளம் வரும், எங்கெங்க மோடு வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் தடையை பத்தி உணர வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் அவ்வழியிலே சென்றால் அடைவோம். அடைந்த பிற்பாடு என்ன பிரயோஜனம், என்னத்துக்காக அந்த இலக்கை அடையணும், வாட் இஸ் தி பர்பஸ், என்ன என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றத நமக்கு கிடைக்கும் பலனை பற்றின அறிவு. இந்த 5 அறிவு இருக்கே, இந்த 5 விஷயங்களை பற்றின அறிவுதான் அர்த்த பஞ்சக ஞானம். அர்த்த பஞ்சக ஞானம். இதை அழகா சார்ட் போட்டு ஒரு கல்யாணம் பண்ணணும். இந்த கல்யாணம் பண்ணணும்ன்றதுதான் உங்களுடைய நோக்கம். அது இறைநிலை அல்டிமேட்டம்.
அடுத்து இந்த கல்யாணம் பண்றதுக்கு என் கையில எவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு என்ன தகுதி இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கணுமோ இல்லையா? அது மெய்யான உயிர்நிலை. தக்க நெறி இந்த கல்யாணம் பண்ணணும்னா வழி என்ன? எந்த புரோக்கரை போய் பார்க்கணும், இல்ல எப்படி பொண்ணு பார்க்கறது, என்ன பண்றது, அதுக்கு வழி. அதற்கு பிற்பாடு தடை. இதுக்கு வரக்கூடிய தடைகள் என்ன அப்படின்னா, என்னென்ன மாதிரியான தடைகள் இந்த கல்யாணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை வந்துனா என்ன பண்றது, வெள்ளம் வந்துனா என்ன பண்றது, திடீர்னு அந்த கல்யாண மண்டபக்காரன் நம்மளுக்கு ரச்சர் பண்ணாதான் என்ன பண்றது, இதெல்லாம் மேப் பண்ணி வச்சிருக்கணும். தடை. கல்யாணம் பண்ண பிற்பாடு எதுக்கு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ண பிற்பாடு இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு தான் கல்யாணம் பண்றோம். அப்ப அது பலன். இப்படி ஒவ்வொன்றுத்துலயும் நீங்க வச்சிடலாம். எந்த வழி எடுத்தாலும் இந்த 5ஐயும் ஒழுங்கா மேப் பண்ணிட வேண்டியது. இத பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல பிளானிங் இஸ் ஓவர். நிறைய பேர் இங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கலாம். உங்களால பசங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். எந்த ஒரு சிறு விடயத்தை எடுத்து நம்மாத்துல பண்ணக்கூடிய பெரிய பெரிய விடயங்களுக்கு எல்லாம் நம்ம இதை பயன்படுத்துறது இல்லை. ஆனா சிறு விடயங்களுக்கும் கூட அவ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவா. இது இந்தியன் வே ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம நாட்டுல இப்படிதான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்ப இந்த 5ஐயும் மேப் பண்ணிட்டோம்னு வச்சிருக்கா, எல்லாம் சரியாபடும். அதே போலதான் இததான் வேதாந்தங்கள் எல்லாம் சொல்றது. ஸ்ரீவிஷ்ணு புராணம் தொடங்கி இந்த 5 விடயத்தை தான் காட்டி தருகிறது. அர்த்த பஞ்சகம் என்று காட்டப்படுகிறது. அதைத்தான் தமிழ் வேதமான திருவாய்மொழியிலே ஆழ்வார் தாம் காட்டி இருக்கிறார். மிக்க இரவலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் கடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகை இருந்தோம் யாழை நிசை வேதத்தியல் ஆடப்படும். இப்போ எங்க காட்டுறார், எப்படி காட்டுறார், எந்த மாதிரியாக காட்டுகிறார் அப்படின்றத ரொம்ப அழகான விடயத்தை கொண்டு ஆச்சாரிய ஹிருதயத்துல ஒரு அழகான சூழ்நிலை காட்டப்படுகிறது. ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தம். என்ன கிரந்தம்ன்றத முதல்ல சொல்றேன். ஆச்சாரிய ஹிருதயம்ன்ற வார்த்தைக்கு ஆச்சாரியனுடைய மனசு. யார் ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல? நில உலகத்துல முதல் ஆச்சாரியன் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துல என்ன இருக்கு அப்படின்றத ஒரு கிரந்த வடிவிலே சூத்திர வடிவிலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் பிள்ளைலோகாச்சாரியருடைய திருத்தமையனாராக இருந்தவர். அந்த ஆச்சாரியர் தான் மிகவும் அழகாக என்னன்னா ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் தான், வேதாந்த ஸ்ரீசூக்திகள் தான், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தான், இதெல்லாம் கோர்த்து 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 சூத்திர வடிவிலே பண்ணி இருக்கக்கூடிய கிரந்தம். திருவரங்கத்துல யாரோ சில பேர் திருவரங்கத்தில் பெருமானிடத்துல போய் பிள்ளைலோகாச்சாரியர் மொத்தம் தப்பா எழுதிட்டார் ஸ்ரீவிஷ்ணுபுராணம்ன்ற கிரந்தத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாயனார் போய் பார்க்கிறார். என்னமோ உங்க திருத்தமையார் தப்பா எழுதிட்டான்னு சொல்றாரு அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். நாயனார் அதுக்குத்தான் இந்த ஆச்சாரிய ஹிருதயம்ன்ற கிரந்தத்தை பண்ணி இதுல இருக்கிறது தான் அவர் சொன்னார் அப்படின்ற உடனே சரியா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அதைத்தான் ஆழ்வார்களுடைய ஹிருதயம் என்ன, ஆழ்வாருடைய ஹிருதயம் என்ன, ஆழ்வார் திருவாய்மொழியை எப்படி அணுகி இருக்கிறார் என்கிற திருவாய்மொழியினுடைய ஆய்வு ரிசர்ச் ஒர்க், அதுதான் இந்த ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்ற கிரந்தம். அதுல பார்க்கிற போது 3 சுருக்கி 5ஐயும் உயர் திண் அணை உண்ண பயில் 7 கண் கரு வீடு சொன்னால் ஒரு கொண்ட நோற்ற நாளும் எம்மா ஒழிவில் நெடு வே என்கிற 20 விஷதமாக்கி 80 பரத்துகையாலே 5 அருளினன் வீடு வெத்த வெண்கையாலே 5 2 தொழுது கழித்தேன் சொல்லு பெற்றேன் பணிசை என்கிற முக்த லட்சண விருத்தியாலே 2 1 இதுக்கு பிரமேயம் என்னும் சொல்றார். என்னமோ சொன்னேரே புரியல, அழகா சொல்லு, ஆனா புரியல. மணவாள மாமிகள் ஆச்சாரியர்கள் தான் இதெல்லாம் புரியாது. 5 வரல் 4 வரல் 3 வரல் உட்பட்டவர் சலஜரோட சந்தை இல்லாமல் புராடாசமான செய்து புத்திர கிருத்தியம் சொல்லிட்டு போடுவார். புரியலையே சுவாமி, புரியாது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா இது ஒவ்வொரு வார்த்தையும் அருளிச்செய்யருடைய வார்த்தையை கொண்டு கொண்டு கோர்த்து 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 சேர்த்துக்கிறார்கள். 3 சுருக்கிய 5. என்ன 3 சுருக்கிய 5? என்ன 3 சுருக்கிய 5ன்னா ரகசிய திரயங்களுக்குள்ளே சுருக்கப்பட்ட 5. ரகசிய திரயங்களுக்குள்ளே சுருக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 ரகசிய கிரந்தங்கள். ரகசிய திரயம்னால் திருமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் என்று 3 ரகசியங்கள். ஆச்சாரியன் நமக்கு சமாசயம் பண்றார் இல்லையா, சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுகிறார் இல்லையா, அந்த சமயத்துல எதை சொல்றார் அப்படின்னா இந்த 3ஐயும் தான் காட்டி கொடுக்கிறார் நமக்கு. திருமந்திர, துவயமந்திர, சரமஸ்லோகம் உபதேசம். ஆச்சாரியன்னா யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன்னா யாரு? ஆச்சாரியன்னா டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டிருப்பா. ஆனா நமக்கு திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுக்கிற பேர் அருள்செயல் ஆச்சாரியன், திவ்ய பிரபந்த ஆச்சாரியன். சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கிற பேர் சம்ஸ்கிருத ஆச்சாரியன். பாகவதம், பகவத்கீதை எல்லாம் காலக்ஷேபம் சொல்றவருக்கு பேர் காலக்ஷேப ஆச்சாரியன். ஆனா வெறுமன ஆச்சாரியன் சொன்னா வேற யாரும் இல்லை, நம்ம சமாசேனம் பண்ணின ஆச்சாரியன் தான் ஆச்சாரியன். நேரைய ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவரை. பெரிய திருமந்திரம் என்கிற பிரணவம், நமசு, நாராயணாயா என்பதனாலே 3 பதங்களாக 8 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தை யார் நமக்கு உபதேசிக்கிறாரா அவர் தான் ஆச்சாரியன். மற்றவர்கள்லாம் அந்தந்த பேர் வச்சு ஆச்சாரியன் சொல்றோம். சஹஸ்ரநாமம் பல சஹஸ்ரநாமம் இருக்கும். சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னா 1000 பேர், 1000 திருநாமங்கள். பல தேவதைகளுக்கு அவாவாளுக்கு எழுதி வச்சிருக்காங்க அந்தந்த தேவதைகளுக்கு சஹஸ்ரநாமம். ஆனா அந்த தேவதைகளுடைய சஹஸ்ரநாமத்தை அந்த பெயரை இட்டு இந்த தேவதையின் சஹஸ்ரநாமம், இந்த தேவதையின் சஹஸ்ரநாமம், இந்த தேவதையின் சஹஸ்ரநாமம் சொல்றது. ஆனா வெறுமன சஹஸ்ரநாமம்னா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். There is no doubt about it. அதே போல இந்த ஆச்சாரியன்னு சொன்னா வெறுமன ஆச்சாரியன்னு சொன்னா யார் நமக்கு சமாசேனம் பண்ணாரோ அவர் தான் ஆச்சாரியனுடைய. மற்றவாள் அதுக்குன்னு இருக்கிறவா. நேரே ஆச்சாரியன்னு சொன்னா பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவன் தான் நேரே ஆச்சாரியன். சுப்பிரபாதம்னு சொல்றோம். சுப்பிரபாதம்னா என்ன? நிறைய தேவதைகளுக்கு சுப்பிரபாதம் இருக்கு. ஏன் மற்ற பெருமான்களுக்கு சுப்பிரபாதம் இருக்கு. இங்க தேவ பெருமாளுக்கு சுப்பிரபாதம் இருக்கு. ஒரு எம்பெருமானுக்கும் அவன் வாழ்க்கை ஏற்ற மாதிரி சுப்பிரபாதம் எழுதி வச்சிருக்கா. ஆனா சுப்பிரபாதம்னு சொன்னா ஒண்ணுதான். எது? வெங்கடேச சுப்பிரபாதம் என்னும்படியான மலையப்பனுக்கு இருக்கிற சுப்பிரபாதம் தான் அது சுப்பிரபாதம். மற்றதெல்லாம் அந்த தேவதை பேரை வச்சு சொல்லணும், அந்த தெய்வங்கள் பேரை வச்சு சொல்லணும். அதுபோல ஆச்சாரியன்னு சொன்னா நமக்கு சமாசேனம் பண்ணவர் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் சொல்லும்படியான இந்த திரயங்கள் பதத்திரயத்திலும் ரகசிய திரயத்திலும் சொல்லப்பட்டது இந்த 5 அர்த்தங்கள். எது மேலானது? பகவானே மேலானவன். இறைநிலை பகவானுடைய ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபம். உயிர் நிலை, இந்த ஆத்மாவின் தன்மை என்னது அதை பார்க்கணும். நெறி, அவனை அடைவிக்கும்படியான வழி என்னது? தடை, அதற்கு தடுக்கும் தடைகள் நம்மகிட்டே இருக்கு. நமக்கு தடையா இருக்கிறது யாரு? தீதும் நன்றும் பிறர் தரவாக. நமக்கு தடை நம்மகிட்ட தான் இருக்கு. தடை ஊழ்வினை வாழ்வினை பராமலம் அடைந்த ஒருபாடு பகவானை அனுபவித்தல், பகவானுக்கு கைங்கரியம் செய்தல், இதெல்லாம் பலன். இதத்தான் அழகாக ஆழ்வார் காட்டுகிறார். அதான் 3 சுருக்கிய 5. 3 சுருக்கிய 5ன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா இவர் பண்ணின 3 கிரந்தங்கள் இருக்கு பாருங்க. முதல் 4 கிரந்தம் பண்ணினார் ஆழ்வார். என்னென்ன கிரந்தம் பண்ணினார்? ஆழ்வார் பண்ணது திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற 4 கிரந்தங்கள். இதுல முதல் 3 கிரந்தங்களிலே சுருக்கிய 5. இதுதான் முக்கியமான அர்த்தம். முதல் 3 கிரந்தங்கள் எது அப்படின்னு சொன்னால் திருவிருத்தத்திலையா, திருவாய்மொழியிலையா, பெரிய திருவந்தாதிலையா சுருக்கின 5ஐ
20 10 பதிகங்களாக 40 பதிகங்களாக 40 திருவாய் பாசுரங்களாக 4 திருவாய் மொழிகளாக ஈச் கோட் உயர்த்தின் அணை ஒன்று. இது பரஸ்வரூபம். உயர்நலம் உடையவன் எவனவன். அடுத்தது திண்ணன் வீடு அணைவதரவனமே ஒன்னும் தேவம். இது 4 சேர்த்து பரனான மேலான பகவானுடைய ஸ்வரூபத்தை காட்டுகிறது. அதான் உயர்த்தின் அணை ஒன்று அப்படின்னு காட்டுகிறது. அடுத்தது பயில் ஏறு கண் கரு பயிலும் சுடரடி ஏராளும் இறையோனும் கட்கட்சி வந்து கருமாணிக்க மலை. இது 4 இருக்கே. இந்த 4 திருவாய் மொழியா ஆத்மாவின் தன்மை என்னது என்பதை காட்டுகிறது. அதற்கு பிற்பாடு வீடு சொன்னால் ஒரு கொண்டா அப்படின்னு 4 திருவாய் மொழி. வீடுவின் முத்தம் சொன்னால் விரோதமது ஒரு நாயகமாய் கொண்ட வேண்டிய மக்கள். இந்த 4 திருவாய் மொழியா தடைய சொல்லுகிறது. எது அவனை அடைக்கும்படியான வழியில் வரக்கூடிய தடை அப்படின்ற தடைகளை சொல்லுகிறது. அதற்கு பிறகு எம்மா ஒழிவில் நெடு வெய் எம்மா விட்டு திறமும் செப்பம் ஒழிவில் காலமெல்லாம் நெடுமார்க்கடிமை வேய் மருத்தோழினை. இந்த 4 திருவாய் மொழிகளாலே பலனை சொல்லுகிறார். இந்த பலனுக்கான வழி எங்க சொல்றார் தெரியுமா? அதான் நோத்த நோன்பிலே அடுத்தது 6ஆவதே மானே நோக்கு நல்லீர் பிறந்தவாறும். இந்த 4 திருவாய் மொழிகளாலே அவனை அடைவிக்கும் வழி என்னது என்பதை நிர்ணயித்து காட்டுகிறார். நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார். நிஷ்கர்ஷம் நிர்ணயித்து காட்டுகிறார். சொல்றார் திருவாய்மொழி என்று சொல்றார். இன்னும் புரியலையே, நான் தோத்தோம், புரியறதுக்கு கட்டமா இருக்கேன் அப்படின்னு தோத்தோம். கொஞ்சம் மெதுவாகவே சொல்றேன். பரஸ்வரூபத்தை சொல்றதுக்கு 4 திருவாய்மொழி. 4 × 10 40 பாஷம். ஜீவஸ்வரூபத்தை ஆத்மாவின் தன்மையை சொல்லுவதற்கு 4 திருவாய்மொழி. 4 திருவாய்மொழினா ஒரு திருவாய்மொழினா ஒரு பாஷம் இல்ல, ஒரு திருவாய்மொழினா ஒரு பதிகம். அப்ப 4 திருவாய்மொழினா 4 பதிகம். பரஸ்வரூபம் ஜீவஸ்வரூபத்தை சொல்றது, உபாய ஸ்வரூபத்தை சொல்றது, வழி என்னன்றதை சொல்றது 4 பதிகம். அடுத்தது தடை என்னன்னு சொல்றது 4 பதிகம். அடைந்த பிற்பாடு பெரும் பலன் என்னன்னு சொல்றது 4 பதிகம். அப்போ 5 × 4 20 பதிகங்கள். இந்த 20 பதிகங்கள்ல முதல்ல 3 பிரபந்தங்கள்ல சுருக்கின 5 இந்த 20 பதிகங்கள் ஸ்பட்டமா பேசி அது அழகா 1000 10 100 பதிகங்கள்ல ஒருங்க விடுகிறார். மீதி இருக்கிற 80 பதிகங்களும் பரப்பி வைக்கிறார். ஆழ்வார் 100 பதிகம் பண்ணியிருக்கார். 20 பதிகத்தில் 40 பதிகத்தில் 4 × 5 அதாவது 5 × 20 இதுல 5 × 10 இந்த 50 பதிகத்தில் சொன்னதான் மீதி இருக்கிறத பரப்பி வைக்கிறார். ஒவ்வொன்றும் 10 இல்லையா? அப்ப க்ஷமிக்கணும், ஒவ்வொன்றும் 10 அப்படி பார்க்கிற போது மிக்க இருநிலை 10, மெய்யா உயிர்நிலை 10, தக்க நெறி 10, கடையாமை தொக்கியல் 10. இதுல ஒவ்வொன்றுலையும் 10 10 10 10 4 10 வருது. 40 40 40 40 40 5 × 40 இப்படி இருக்கக்கூடிய விடயம் தான் எல்லாத்தையும் காட்டப்படுறது அப்படின்னு காட்டுது 40 வருஷம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். மிக்க இறைநிலை இதில் 4 திருவாய்மொழி என்ன? உயர்வர உயர்நலம், திண்ணன் வீடு, அதே போல அனைவதரவன் மேல் ஒன்னும் தேவம். உயர்வர உயர்நலத்துல பரத்வத்தில் பரத்வம் காட்டப்படுகிறது. அதுதான் பரத்வத்தில் பரத்வம். பரத்வம்னா பரவத்தில் இருக்கிற நிலை. பரவத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய மேன்மை எப்படி இருக்கும்? பரத்வம் என்கிற வார்த்தைக்கு மேன்மை என்று பொருள். அப்ப பரவத்தில் இருக்கிறவருடைய மேன்மை எப்படி இருக்கும் என்பதைத்தான் உயர்வர உயர்நலம் என்கிற பிரபந்தத்தில் காட்டப்படுகிறது. இந்த 10 பாசுரத்திலேயா காட்டப்படுவது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், உயர் அருள் சுடர் அடி தொழுது எழு என்பனே. இந்த 10 பாசுரம். அதே போல அப்ப துயர் சுடரடி தொழுது மனநேனா
பரமபதநாதனை குறித்துத்தான் ஆழ்வாருடைய முதல் 10 பாசுரங்கள் முதல் திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. அடுத்தது திண்ணன் வீடு. திண்ணன் வீட்டுல காட்டி இருக்கக்கூடியவரையா உபதேச முகமாக ஊருக்கு உபதேசம் செய்வதாக நினைத்து அவன் அவதாரம் பண்றான் இல்லையா, அந்த அவதாரத்தில் அவனுடைய மேன்மை எப்படி வெளிப்படுகிறது அப்படின்றதான் திண்ணன் வீடு என்கிற திருவாய்மொழியாலே காட்டுகிறார். அனைவது அரவண மேல் என்கிற திருவாய்மொழியாலே பகவான் மோட்சம் தரக்கூடியவன். எவன் பரம்பொருள் அப்படின்னா, எவன் மேலானவன் அப்படின்னா, எவனுக்கு மோட்சம் தர தகுதி இருக்கோ அவன் மேலானவன். அதாவது ஒவ்வொரு தேவத்தை ஒவ்வொன்றும் தரும். அக்னியை உபாசிச்சா செல்வம் வரும், பரமசிவனோட உபாசித்தா ஞானம் வரும். அதே போல ஒவ்வொன்றுக்கும் உபாசிக்கிற போது ஒன்னொன்னு கிடைக்கும். ஆனா மோட்சம் வேணுமா, அதுக்கு யாருக்கு போகணும்? மோட்சமிச்சேத்து ஜனார்த்தனாதுன்னு சொல்லப்படும். மோட்சம் போகணும்னா ஜனார்த்தன இடத்துல போனதான் மோட்சம் கிடைக்கும். வேற யார்கிட்ட போனாலும் மோட்சம் கிடைக்காது. அதனால ஜனார்த்தனன், ஜனார்த்தனன்னா ஜனங்களை அழிக்கக்கூடியவன் அர்த்தம். ஜனங்களை அர்த்திக்கக்கூடியவன் அர்த்தம் இல்ல, ஜென்மத்தையே அழிக்கக்கூடியவன் அர்த்தம். நம்முடைய ஜென்மத்தை போக்கி பரமபதம் கொடுத்துட்டா இதுக்கப்புறம் இந்த நிலவுலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மோட்சமிச்சேது ஜனார்த்தனாத் என்று சொன்னால் மோட்சத்தை கொடுக்கிறதுக்கு தகுதி அந்த எம்பெருமானுக்கு மட்டும்தான் உள்ளது. அந்த மோட்ச பிரதத்துவத்தை தான் அனைவதரமான மேல் என்கிற திருவாய்மொழியாலே ஆழ்வார் காட்டுகிறார். அடுத்து ஒன்னும் தேவும் என்கிற திருவாய்மொழி. இத்திருவாய்மொழியாலே காட்டப்படுகிறார் தான் அர்ச்சையில் பரத்வம். அர்ச்சையில் பரத்வம், அர்ச்சாவதாரத்தின் பெருமானிடத்திலும் பரத்வம். ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாருமில்லாதான் அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாடு நீண்டு திருக்குறுகூர் அருள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறேன் சொல்ற. திருக்குறுவூரிலே ஆதிப்பிரானாக அந்த எம்பெருமான் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிற போது ஆழ்வார் தன்மையிலே மற்ற தெய்வங்களை தேடிக்கொண்டு போகிறீர்களே, என்ன குறை வச்சா அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்றதுனால அந்த எம்பெருமானுடைய மேன்மையை பறக்க பேசி காட்டுகிறார். பறக்க பேசி காட்டுகிறார். ஆதிப்பிரான், இந்த பெருமான் திருநாமம் என்ன? நின்ன ஆதிப்பிரான் திருநாமம். ஆதிப்பிரான் என்ன அர்த்தம்? ஆதியான வானவர்க்கும் ஆதியான வாதினி, எதுவும் இல்லாத போது இருந்தவன், முதலிலிருந்து இருக்கக்கூடியவன், என்றும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. இந்த பகவானுக்கும் வேதத்துக்கு என்ன பெருமை? வேதம் அபௌருஷேயம், பகவானும் அபௌருஷேயம். அத பகவானும் ஒருவராலே தோற்றுவிக்கப்படாதவன். பகவானுக்கு தாய் தந்தை கிடையாது, அதுபோல் வேதத்துக்கும் தாய் தந்தை கிடையாது. அப்ப அந்த எம்பெருமானுக்கு எது மேன்மை அப்படின்னா, மேம்பட்டவன், ஒருவராலே உருவாக்கப்படாதவன், என்றும் இருக்கக்கூடியவன் என்கிற மேன்மை. அது அர்ச்சாவதாரத்திலும் உண்டு. அர்ச்சாவதாரம் என்ன? கோவில்களிலே கொடிகொண்டிருக்கக்கூடிய நிலை. இதத்தான் 4 திருவாய்மொழிகளாலே ஆழ்வார் காட்டுகிறார். அப்ப 4 திருவாய்மொழி. இப்போ பரஸ்வரூபம் 4. அடுத்தது ஜீவஸ்வரூபம், அதுவும் 4. ஜீவஸ்வரூபம்னா நம்முடைய தன்மை. நம்ம யாரு? எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுறேன். நாம் யார், நான் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் யாருக்கு இருக்கிறதுல, அந்த கேள்வியில இருக்கிறதுல நாம் யார் ஒரு கேள்வி எடுக்க முடியும். அந்த கேள்வியில இருக்கிற நான் அழிந்து விட்டால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். இந்த கேள்வியிலேயே பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நான் கேள்வி அழிந்து விட்டதையானால், நான் என்கிற எண்ணம் அழிந்து விட்டதையானால் யார் என்பது புரிந்துவிடும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் யார் இடத்திலேயே நான் இன்னும் ஒட்டிட்டு இருக்கிறதுனால தான் யாருன்னு தெரியாம போயிடும். இப்போ எது முக்கியம்? நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து, நீர் நுமது என்கிற எண்ணத்தோடே இருக்காதீர், நான் எனது என்கிற எண்ணத்தோடே இருக்காதீர். ஆழ்வார் சொல்றார், இந்த நான் எனது என்கிற எண்ணம் நீங்கி விட்டதே. ஆனால் அப்பொழுது என்ன தெரியும் அப்படின்னா, நம்முடைய ஸ்வரூபம் என்ன என்பது புரிந்துவிடும். பரவாயில்ல, நம்முடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்றது புரிந்துவிடும்.
அப்ப நம் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக 4 திருவாய்மொழி. அப்ப பரஸ்வரூபத்துக்கு 4, அப்புறம் ஜீவனுடைய ஆத்மாவினுடைய தன்மை என்பதை சொல்லுவதற்கு 4 திருவாய்மொழி. பயில், ஏறு, கண், கரு, இது 4. பயில் சுடரொளி. பயில் சுடரொளி என்ன சொல்றது அப்படின்னா, பாகவதர்களுக்கு அடியவர்கள் நாம், பாகவத சேஷத்துவம் நமக்கு. அதான் பயில் சுடரொளி சொல்றது. முதல் முன்னமே ஆழ்வார் எதை சொல்லுகிறார்னா, ஆழ்வார் பாகவதர்களுக்கு அடிமை அப்படின்றத முதல்ல சொல்லுகிறார். அப்ப இந்த ஆத்மா பாகவதர்களுக்கு அடிமை என்கிற தன்மை. அதற்கு பிற்பாடு ஏராளம் இறையோனும் என்கிற இடத்திலே சேஷப்ப பகிர்பூதமான ஆத்மா ஆத்மீயங்கள் தியாஜ்யம். சேஷத்துவமே ஆத்மாவுக்கு தன்மை. இதுவும் கட்டம். முதல்ல கட்டமான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன், கசப்பா இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இனிமையா இருக்கிறதெல்லாம் அவருக்கு கவலைப்படாது. இப்போ சேஷத்துவமே ஆத்மாவின் தன்மைன்னு சொல்றாரு. இந்த சேஷத்துவம் எந்த உபன்யாசத்துக்கு போனாலும் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கட்டம் சொல்றோம். இந்த உபன்யாசங்கள்லாம் இருக்கீங்களே, எங்களை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. கட்டமான வார்த்தையெல்லாம் சொல்றேன், வெளியில வந்து அது மறந்து போயிடுது இல்லையா? சேஷத்துவம்னா என்ன அர்த்தம்? இது எல்லா உபன்யாசங்களையும் பயன்படுத்துறாங்க. இந்த சேஷம்னா ஆத்மா அவனுக்கு அடிமை, அடிமையாக இருக்கும் தன்மை, அது பேர் சேஷத்துவம். சேஷன், ஆதி சேஷன். பெருமாள் பின்னால பெருமாள் எந்த பாம்புல சயனிச்சிருக்காரோ அவருக்கு ஆதிசேஷன் பேரு. ஏன் ஆதிசேஷன் யாராவது யோசிச்சா? ஏன் ஆதிசேஷன் யாராவது யோசிச்சா? ஆதினா முதல்மை, ரொம்ப நாள் முன்னால. சேஷன்னா அடிமை என்று பொருள். பெருமாளுக்கு முதல் அடிமையாக இருக்கக்கூடியவன் ஆதிசேஷன். அதனால அவனுக்கு நாம ஆதிசேஷன் பேரு. அப்போ இந்த சேஷத்துவம் அப்படிங்கிற என்ன அர்த்தம்? அடிமையாய் இருக்கும் தன்மை, ஆத்மாவின் தன்மை, அவனுக்கு அடிமையாய் இருப்பது. இதத்தான் ஏராளம் இறையோன்ற திருவாய்மொழியில ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரமும் ஆத்மாவும் அவனுக்கு அடிமையாய் இல்லாத போது இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆத்மா அவனுக்கு அடிமை என்பது தேடுகிறது. சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம், அடிமைத்தனம். அது எப்படின்றது அப்புறம் பார்ப்போம். கண்கள் சிவந்து என்கிற திருவாய்மொழி. இந்த கண்கள் சிவந்து என்கிற திருவாய்மொழியாலே அந்த எம்பெருமானுக்கு ஆத்மா அடிமைத்தான். ஆனா இதை நம்மை வேறுபடுத்துறது எது அப்படின்னு சொன்னா ஞானமும் ஆனந்தமும். அப்ப ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அடையாளமாக கொண்டிருக்கிற ஆத்மா பகவானுக்கு அடிமை. அதத்தான் கண்கள் சிவந்து திருவாய்மொழியில ஆழ்வார் காட்டுறார். அதற்கு பிற்பாடு கருமாணிக்க மலை அப்படின்ற திருவாய்மொழியாலே அந்நிய சேஷத்வ பிரசங்கமும் அசகமே. பகவானை தவிர வேறு யாருக்கும் அடிமைப்படாத நிலை என்பது ஆத்மாவுக்கு ஒரு தன்மை. அப்ப ஆத்மாவுக்கு எந்தெந்த தன்மை? ஆத்மா பகவானுக்கு அடிமை, ஆத்மா பகவானுக்கு மட்டுமே அடிமை. அப்படி அடிமையாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஞானமும் ஆனந்தமும் லட்சணமா ஒட்டிட்டு இருக்கு. அதே போல இந்த ஆத்மா பகவானை தவிர வேறு யாருக்கும் அடிமை இல்லை. இந்த ஆத்மா பகவானுடைய அடியவர்களுக்கும் அடிமை என்பது ஆத்மாவின் தன்மை. இது ஆத்மாவின் தன்மையா சொல்றாரு. நான் அர்த்த பஞ்சகம்ன்ற கிரந்தத்துல நிறைய சொல்லியிருக்கோம். ஆனா எது தாற்பயமோ அதைத்தான் ஆழ்வார் எடுத்து காட்டுவார். அடுத்தது விரோதி. ரொம்ப முக்கியத்துனா நம்மள அறியறதோட நம்ம விரோதி யாருன்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம யாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால விரோதியின் பலம் என்னன்றதை புரிஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நமக்கு விரோதி எது? எது விரோதி கேட்டா வேற எதுவும் இல்லை. சம்சார சாகரமே நமக்கு விரோதியா தான். சம்சார சாகரமே நமக்கு விரோதி. என்னென்ன விரோதி இருக்குன்னு சொல்றோமா? எக்கச்சக்கமா இருக்கு நமக்கு விரோதி. சம்சார சாகரமே நமக்கு விரோதி. அதாவது தியாயத்தோ விஷயான் பும்சாஹ
சங்கஸ்தேஷோ பஜாயதே சங்காது சஞ்சாயதே காமஹா காமாது क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. கண்ணன் மனுஷன் எப்படி தானா அழிஞ்சு போறான்றத ரொம்ப அழகா ப்ராசஸ் பண்ணி சொல்றாரு. எப்படி அழிஞ்சு போறான்? நம்ம ரோட்ல போறச்சே எப்படி போறோம்? சந்நிதிக்கு போகணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு திறமழைக்கு ஆத்துல இருக்கச்சே சாத்விகமான குணம் அதெல்லாம் வருது. போகணும்னு வெள்ள நடந்து போச்சே, அப்பதான் என்னைக்கும் பார்த்த நண்பர் அவர் குறுக்க வருவார். அவருக்கு போயிட்டே எப்படா இருக்கு, என்னடா பண்ற, ஏது பண்றது பேசி பேசிட்டு போயிட்டே இருக்கச்சே என்ன நடக்கும் அப்படின்னா, யாராத்துலயோ ஏதோ சீரியல் போட்டுருப்போம், அந்த சீரியல் காலில் ஓடும். இப்போ என்னன்னு பார்த்துட்டு போகலாம், நம்ம நண்பர் தானே அப்படின்னு எட்டி பார்க்கணும். இதை எட்டி பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறச்சே இங்கே வாசனை நன்னா வரும், அதையும் சாப்பிட்டு போகலாம். சாப்பிட போயிடும். சாப்பிட போறச்சே சந்தைக்கு போறச்சே மணி 8:30 ஆயிடும், மூடிடுவாங்க. ஆற்றுக்கு போன உடனே ஏன்னா கோவிலுக்கு போய் பெருமானை செஞ்சுட்டார். இவர் 5:30 மணிக்கு கிளம்பிருப்பார், ஆற்றுக்கு 9 மணிக்கு வருவார். பெருமானை தானே சேவிச்சிங்களா, இவ்வளவு நேரம் சேவிச்சிங்க போறீங்க, அதை எங்க சேவிக்கிறது அந்த பெருமானை? ஏன் அப்படின்னா நான் போறதுக்குள்ள கோவில் கதவை மூடிட்டான். பண்றதெல்லாம் இவர் பண்ணிடுவார், நான் போறதுக்குள்ள கோவில் கதவை மூடிட்டார். டாக்டர் சொல்லுவார் நம்மகிட்ட, என்ன சொல்லுவார்? ஸ்வீட்டை நீங்க கண்ணால கூட பார்க்க கூடாது சொல்லுவார், உப்பு சாப்பிடக்கூடாது சொல்லிடுவார், காரம் சாப்பிடக்கூடாது சொல்லிடுவார், எண்ணெய் சாப்பிடக்கூடாது சொல்லிடுவார், ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது சொல்லுவார். இவர் கேட்டாராம், வெறும் பாவக்காய் கடிச்சாலும் சாப்பிடலாமா? இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இது எதுவும் சாப்பிடக்கூடாது, என்னதான் சாப்பிடுறது? ஆனா நமக்கு என்ன தோற்றம் அப்படின்னா, அன்னைக்கு தான் ஆத்துல எண்ணிக்கை இல்லாததுனால நல்லா சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருப்பாங்க, வாசனை. இவ இந்த மனைவிக்கு வேற ஒரு கட்டம், நம்ம பண்ண சக்கரை பொங்கலை அவர் சாப்பிட முடியலையே. அவ என்ன பண்ணுவோம், கொஞ்சோடு தான் எடுத்துட்டு போவோம், தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது. ஒரு கைப்பிடி சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுனால சுகர் ஒன்றும் ஏறாது, கவலைப்படாது. என்ன அர்த்தம்? நம்மளை எப்படியானும் இதுக்குள்ள இருக்கணும்னு பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிஞ்சு திருப்பார். கொஞ்ச நேரம் பார்த்து வைப்பார், அதுக்கப்புறம் எடுத்து வாயை போட்டுடுவார், யாரும் இல்லாத போது. இப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5மே மனசாலே ஊட்டப்பட்ட குதிரைகள். குதிரை 5 குதிரை. இந்த 5 குதிரையை கண்ட்ரோல் பண்றது எது தெரியுமா? மனசு. இந்த மனசு என்ன பண்றது? இந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணாம அது எல்லா இடத்துலையும் அறைய விட்டு போறது. இன்னைக்கு ஒரு நாள் தப்பு இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தப்பு இல்லை, ஒரு நாள் தப்பு இல்லை என்று நாளைக்கு பார்த்துக்கலாம். காலத்தால் 5:30 மணிக்கு எழுந்து வாக்கிங் போனா முடியறது நம்மளால இல்லை, மார்கழி மாசமா இருக்கு, இன்னும் ஒரு மணி நேரம் தூங்குவோம் அப்படிதான் தோன்றது. கூடுதல் தோன்றது போகல, நாளைக்கு போய்க்கிறேன், சேர்த்து போய்க்கிறேன். அப்போ இந்த விடயங்கள் இருக்கு நம்மளை ஈஸியா தன்னிடத்துல அட்ராக்ட் பண்ணிடும், உலகியல் விடயங்கள். அப்போ விஷயத்துக்குள்ள மனசை மேய விட்டானே ஆனால் தியாயத்தே விஷயான பும்சாஹா. அப்போ விஷயத்தினுடைய தொடர்பு ஏற்படுகிறது. சங்கஸ்தேஜோ பல்கயத்தே. அடுத்து சங்காது சஞ்சாயத்தே காமஹா. உடனே காமம் மனசிலே, காமம்னா ஆசை, ஆசை மனசுல வருது. அந்த ஆசை அப்படி எப்படியாவது அடைந்தாக வேண்டும் என்கிற ஆசையினாலே யாரேனும் அடைய விடாமல் தடுத்தால் அவளை நடுவில் வந்தா படியேனும் ஒரு அறவை கணம் தோணும். எப்படி தோணும்? தகப்பனார் 70 வயசு 80 வயசு இருக்கும், அவருக்கு டாக்டர் சொல்லியிருக்கோம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த பிள்ளை ரொம்ப சட்டத்திட்டத்தோட பார்த்துட்டு இருப்பான் அப்பாவை. கண்ணில் விரல எண்ணெயை விட்டுட்டு பார்க்குற மாதிரி பார்ப்பான். யாரும் பார்க்காத போது அங்க இருக்கக்கூடிய சின்ன இனிப்பு பதார்த்தத்தை எடுத்து வாயில போடலாம்னு போறச்சே அப்பா நிறுத்தம், அப்பா நிறுத்து. டாக்டர் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்காரு, வேற வேலை கிடையாது அவனுக்கு, அதை என்ன கட்டுப்படுத்தாம அப்படின்னு இந்த பையன் கேட்ட உடனே
தகப்பனாருக்கு என்ன மனசுல பொங்கின கோவம் அப்படின்னு ஸ்வீட்டை போட்டா நம்ம போயிடும். அப்போ அடைய வேண்டும் என்கிற காமம், அதை தடுத்தால் கோபம். அடைய முடியவில்லை என்றால் குரோதம். அந்த காமம் குரோதத்தை வளர்க்கிறது. குரோதம் சம்மோகம், சம்மோகாது ஸ்மிருதி விப்ரமஹ. அது மனம் கலைகிறது. மனம் கலைந்தால் புத்தி அழிகிறது. புத்தி நாசம் அடைந்தால் மனிதன் அழிந்து விடுகிறார். ஒரு மனுஷன் எப்படி அழியலாம் அழகா பிராசஸ் சொல்லியிருக்கார் பாருங்க. அப்போ முதல்ல எது முக்கியம்? மனசை அடக்கிறது முக்கியம். இந்த 5 ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த 5 மெய், வாய், கண், மூக்கு, செவி இதெல்லாம் இன்புட் டிவைஸ். இன்புட்டை ஆஃப் பண்ண வேண்டியது எதுனுடைய வேலை? உள்ள இருக்கிற மனசோட வேலை. போறச்சே எல்லா இடத்தையும் போறான், பார்க்கறான், பார்த்த உடனே அப்படின்னு தெரியாது. ஏன்? கண்ணு மனசை தூண்டுது. இந்த 5 தூண்டும் கருவி. ஆனா மனசு தான் இந்த 5 கொண்டு செயல்படுத்தும் கருவி. அப்ப செயல்படுத்தும் கருவியாக இருக்கக்கூடிய மனசை இந்த 5 தூண்டுறது. அந்த மனசு, இதுக்கு பேர் ஞானேந்திரியம் அப்படின்னு பேர். இந்த 5ஐயும் கொண்டு மனம் தூண்டப்பட்டு கர்மேந்திரியத்தின் மூலமா மனம் செய்து கொள்கிறது. அப்போ இது 5 இருக்கே, இதுதான் முதல் தடையா நமக்கு எதிர்க்கு இருக்கு. எது தடை அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்கார, மமகார, காமக்ரோதாதிகள் தடை. அதுல முதல்ல வீடுவின் முத்தம் அப்படின்னு ஒரு திருவாய்மொழி, சொன்னால் விரோதம் இது அப்படின்னு ஒரு திருவாய்மொழி, ஒரு நாயகமாய் என்கிற திருவாய்மொழி, கொண்ட வேண்டிய மக்கள் என்கிற திருவாய்மொழி. இந்த 4 திருவாய்மொழியால நமக்கு தடைகள் என்னன்றதை ஆழ்வார் அழகா காட்டுறார். ஒன்னும் அசேக்கிய சேவை தியாஜ்யம். அசேக்கிய சேவை யாரெல்லாம் சேவிக்க கூடாதோ அதெல்லாம் சேவிக்கிறோம். எவன் காலில் விழுந்து எவ்வளவு கட்டப்பட்டு வயதை கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சதுன்னு சொல்றோம். யார் சேவிக்க சொன்னா? ஈஸ்வரன் கொடுத்தது போறோம் தான் பரவாயில்லையே. சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்ன்ற ஆசை இருக்கிறதுனால தான் கண்டவன் காலையும் போய் விழ வேண்டியதா இருக்கு. இருக்கா இல்லையா? அப்போ கண்டவன் காலில் விழாதேன்னு சொல்றாரு ஆழ்வார். உழ வேண்டியவன் காலில் விழு, கண்டவன் காலில் விழாது. அடுத்தது சொன்னால் ஐஸ்வர்ய கைவல்யங்கள் தியாஜ்யம். நம்முடைய பணம் பின்னால போறதோ இல்ல ஆத்மாவை நானே அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமோ கூடாது. அது தடை. இதெல்லாம் பகவானை அடைவிப்பதற்கு தடையா இருக்கு. அதற்கு மேலே காட்டி இருக்கக்கூடியவரையா ஒரு நாயகமாய், சொன்னால் விரோதம் இது ஒரு நாயகமாய், அதற்கு மேல காட்டியிருக்கிறவரையா சரீர நிபந்தனமான பந்துக்கள் தியாஜ்யம். கொண்ட வேண்டிய மக்கள் சுற்றமுற்றார்னு சொல்லி தாயே தந்தை என்னும் தாரமேங்கள மக்கள் என்னும் நோயே பட்டுடைந்தே. நோய், இந்த நோய் எப்படி தெரியுமா சொல்றேன். நம்மள எண்ணிக்கை இல்லாததுனால இன்னைக்குதான் திடீர்னு புத்தி வந்து இவர் நன்னா விலட்சணமா வைத்திய வேஷத்தோட சன்னதிக்கு போனோம்னு கிளம்புறச்சு. எங்க கிளம்பிட்டீங்க? சவுண்ட் வரும். குழந்தைக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு இந்த புஸ்தகம் எல்லாம் வாங்கிட்டு வரணும், போய் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் போய்க்கலாம் கோவிலுக்கு. நடக்கிறதா இல்லையா? கண்டிப்பா நடக்கும். எப்ப பார்த்தாலும் கோவில் 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 அங்க என்னதான் வச்சிருக்கோம். உங்க பெருமாள் நீங்களே கட்டிட்டு எழுதுங்க. உங்க பசங்க வெளிநாட்டுல இருக்கா, கொஞ்சமான பசங்களை பார்க்கணும் புத்தி இருக்கா, பாசம் இருக்கா உங்களுக்கு பசங்க மேல? நம்ம கோவில் கோவில் ஒரு 2 மாசம் போய் இருந்துட்டு வந்தாதான். இதெல்லாம் ஆற்றல் நடக்கிறதா இல்லையா? நடக்காத சொல்லல, நடக்கிறதா சொல்றேன். அப்ப இதெல்லாம் என்னவா இருக்கு? தாயே தந்தை என்னும் தாரணேங்கள மக்களும் நோயே என்று அழைத்தார் சுவாமி. வந்தார் இந்த உபன்யாசம் கேட்டு போனவாழ்லாம் பர்த்தாக்கள் பாரியையும் பாரியைகள் பர்த்தாக்களில் நீர் எனக்கு நோய், நான் உனக்கு நோய் அப்படின்னு சொல்லி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நோய்.
அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, ஆனாலும் கூட சில உறவுகள் வேண்டும். இதுக்கு ஆண்டாள் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இதுக்கு ஆண்டாள் என்ன சொல்றா, இது அஞ்சத்தையும் அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். அதற்கு பிற்பாடு விரோதி உபாய ஸ்வரூபம் என்ன, பரஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் ஆச்சாச்சு. உபாய ஸ்வரூபம் என்ன, நோற்ற நாளு, நோத்த நோன்பிலேன். இந்த நோத்த நோன்பிலேன் என்ற திருவாய்மொழியில ஆகிச்சன்யத்தை சொல்லிக் கொண்டு சரணாகதி. என்னிடத்துல எதுவும் இல்லை, என் கையில ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சரணாகதி. நோத்த நோன்பிலேன், நுண் அறிவிலேன். கிட்ட நோன்பு கிடையாது, அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, ஆனாலும் உன்னை விட்டு அகல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மத்திலேன். எந்த காட்டுறாரு, எந்த வழியா அப்படின்னா அனன்ய கதித்வம், வேறொரு கதி இல்லை என்பதை ஆறாவதே என்கிற திருவாய்மொழியாளே ஆழ்வார் காட்டுகிறார். ஆறாவதே என்ற திருவாய்மொழி தான் நமக்கு 4000 கடைகளுக்கு அடிப்படையாக இருந்த திருவாய்மொழி. ஆறாவதே நோத்த நோன்பிலே வானமாமலையிலே சரணாகதி ஆழ்வார் பண்றார். ஆறாவதே திருக்குடந்தையிலே சரணாகதி. அடுத்தது ஆழ்வார் காட்டி இருக்கக்கூடிய வகை எங்க அப்படின்னால், மானை நோக்கு நல்ல என்ற திருவாய்மொழி திருவள்ளவாள் உரையும் கோணாரிடத்திலே சரணாகதி. பிறந்தவாறும் என்று விபவாவதாரத்திலே சரணாகதி. அப்ப சரணாகதிக்கு அடிப்படை என்னன்னா, என் கையில ஒண்ணும் இல்லை, என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. இது ரெண்டுத்தையும் உணரணும். வடதேசத்துக்கெல்லாம் போறேன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு வர துவாரகைக்கு பிருந்தாவனத்துல தான் போறேன்னா, இங்க வரவா எப்படி சேவிப்பாங்க, நம்ம கையை கூப்போம். கையை கூப்பிடுறதுக்கு காரணம், என் கையில ஒண்ணும் இல்லாதனால 2 கையும் சேர்த்து நடுவில் ஏதாவது இருந்தா சேராது. என் கையில ஒண்ணும் இல்லைன்றத காட்டுறது நம்ம என் கையில ஒண்ணும் இல்லைன்னு கையிருப்போம். அதே போல வடதேசத்துல இருக்கிறவங்க நம்ம பண்றா, என் கையில ஒண்ணும் இல்லைன்னு நடுவில் சின்ன குச்சியாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்கிட்ட அதுவும் இல்லைன்னு நான் கையை தூக்கி காட்டுறோம். இப்படி காட்டிதான் பெருமாளை சேவிக்கிறான். என் கையில ஒண்ணும் இல்லை, என் கையில ஒண்ணும் இல்லை அப்படி. உன் கையில எதுவும் இல்லை, ஆனா என்னை விட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இல்லையா, அதுவும் போக மாட்டேன், அதுவும் ஆடல, வேற கத்தியும் இல்லை. அதுதான் சரணாகதிக்கு தகுதி. சரணாகதிக்கு தகுதி என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை, நம்ம கையிலேயே ஒண்ணும் இல்லைன்னு உணரணும். அதுதான் வழி, அவனே வழி அப்படின்றது ஆழ்வார் காட்டி கொடுத்தார். பலம் என்ன, எம்மா ஒழிவில் நெடு வே. எம்மா விட்டு பிறவும் சிற்பம். பகவானே, என் ஆனந்தத்துக்காக மோட்சம் கொடுக்கிறாய் என்றால் அது எனக்கு வேண்டாம், உன்னானந்தத்துக்காக நரகம் கொடுத்தாலும் தப்பு. அப்போ பகவானுடைய ஆனந்தம் தான் நமக்கு பலன். ஒழிவில் காலமெல்லாம் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். அதெல்லாம் வழுவிலா அடிமை அப்படின்னால் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் அவனுடைய ஆனந்தத்துக்காகவே செய்யப்படும்படியான தொண்டு. நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய்மொழி அவனுக்கு மட்டுமல்ல, அவன் அடியவர்களுக்கும் தொண்டு செய்ய பெறுபவர்கள் ஆகும். அது ஒரு பலன். வேய்மருத்தோடினை, அதாவது பரசமர்த்தியேக பிரயோஜனம். வேய்மருத்தோடினை என்ற திருவாய்மொழி போலே வேறொரு திருவாய்மொழியை பார்க்க முடியாது. ரொம்ப அற்புதமான தாற்பயத்தை கொண்டது. அதாவது பகவானுடைய சமர்த்தி மட்டுமே எனக்கு பிரயோஜனம், வேறொரு பிரயோஜனம் அல்ல அப்படின்னு காட்டுறது. என்ன சொல்றார், வேய்மருத்தோடினையில ஆழ்வார் தன்னை கோபிகையாக நினைத்துக் கொள்ளுகிறார். அப்படி கோபிகையாக நினைத்துக் கொண்டு கண்ணன் போயிட்டான். எங்க போயிட்டான், பசுமைக்கும் போயிருக்கான். போனவன் திரும்பி ஆழ்வாரை பார்த்து வந்தான். ஆழ்வாரை பார்த்துட்டு வந்துட்டு ஆழ்வாரோட சேர்ந்து இருந்துட்டு அடுத்த நாள் காக்கால கிளம்பலாம். நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்றான். கண்ணா எங்க போறாய், இல்ல பசுமைக்க போறேன். எனக்கு தெரியும் நீ பசுமைக்க போகல, அது சாக்கு. அங்க கோபிமார்கள் எல்லாம், மற்ற கோபிமார்கள் எல்லாம் வர சொல்லிட்டேன்,
அவளோட உனக்கு ராசக்கிரீடையாடி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. அதனால நீ அங்க போற. ஆனா கம்சன் ஒரு படுபாவி இருக்கானே, கம்சன்ற படுபாவி எதையாவது ஏவி, ராட்சசனை ஏவி உன் மேல விட்டான்னா உனக்கு ஏதாவது அவத்தங்கள் விளையும் என் சொற்கள் வந்தோ, அவத்தங்கள் விளையும் என் சொல்லை கடாய் அப்படின்னு சொல்றாள். நீ அங்க போறதுக்கு காரணமே பெண்களோடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு. உனக்கு பிடித்த பெண்களை எல்லாம் என் கண் முன்னாடி எங்காவது காட்சி வந்துடும், எங்காவது காட்சி வந்துடும். நீயும் பெண்களுமாக நீ ராசக்கிரீடை ஆடுகிறாயோ, என்ன விளையாடையோ விளையாடு. அந்த விளையாட்டுக்கு தேவைப்படும்படியான தொண்டுகள் அனைத்தையும் நான் செய்கிறேன். ஆழ்வார் சொன்னது பெண் நிலைமையில் எது சொல்றார். காதலினுடைய உச்சம், பக்தியினுடைய உச்சம். உகக்கு நல்லவரோடு விழிதந்து இந்த பக்தியையும் இந்த காதலையும் சாதாரண மனுஷனுடைய பக்தி, மனுஷனுடைய காதல்ல கொண்டு நுழைக்காது, பிசிறாது, பிசிற முடியாது. இங்க மனுஷன் இருக்கிற காதல் சரீரகதமான காதல். ஆழ்வார் அந்த எம்பெருமான சரீரகதமா அனுபவிக்கிற ஆத்மா, ஆத்மாக்கள் ரெண்டு, ஜீவனுடைய ஆத்மா, பரனுடைய ஆத்மா, இதுக்குள்ள இருக்கிற காதல். இந்த காதலும் அந்த காதலும் வேற. காதல், காமம் இதெல்லாம் மனிதர்களுக்குள்ள இருக்கிற போது விரசமா இருக்கு. அதுவே பகவானோடு ஏற்படுகிற போது அது புனிதமாயிடும் இல்லையா? இப்ப ஆழ்வாருடைய காதல் என்ன நடக்குது அப்படின்னா, பெண்களை போயிட்டு உடனே கணக்கு ஒரே லஜையா இருந்தான். கணக்கு ஒரே லஜை. நீயும் ஒரு பெண் தானே. ஆழ்வார் நாயிகா பாவம் இடத்துல பெண் நிலை இருக்கிறார். நீயும் ஒரு பெண் தானே. என்னத்தான் இருந்தாலும் பெண்மைக்கே உரிய தன்மை என்ன அப்படின்னால், தன்னுடைய மணாளன், தனக்கு பிடித்தவன் மற்ற பெண்களோடு அவள் எதிரே அவன் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடுறத பார்த்தா கஷ்டமா இருக்காதா? உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு இருந்தால்தான் அங்க போகலாம்னு பார்த்தேன். நீ என்ன இங்க கூப்பிட்டு வர சொல்றியே, லஜ்ஜையா பார்ப்பான். அத்தனையும் சொல்லல கண்ணன், ஆழ்வார் பார்த்தான். அந்த கண்ணனுடைய தயக்கத்தை பார்த்த ஆழ்வார் பாடுற பாசம், உகக்கு நல்லவரோடு விழிதந்து உந்தன் திருவுள்ளம் இடர்களும் தோறும் நாங்கள் வியக்க என்பொழுதும் அது நிற்க என் பெண்மையாகும். நீயும் மற்ற கோபிமார்களும் நாடிப்பாடி விளையாடுகிற போது என் மனமானது கலங்குமே என்று நினைத்து நீ தயங்கினாயேயானால் அந்த கலக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய என் பெண்மையும் எனக்கு வேண்டாம். உன்னுடைய சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிற பெண்மையும் எனக்கு வேண்டாம். எந்த பொண்ணும் இதை சொல்ல வேண்டாம். நான் ஆழ்வார் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல வேற எங்கேயாவது இருக்கான்னு தேடி தேடி பாருங்க, எதுவும் இருக்காத மாதிரி எனக்கு தெரியல. இது ஆழ்வாருடைய ஒரு நிலையாக அமைந்திருக்கிறது. ஆக இது எம்மா ஒழிவில் நெடுவே, இது ஆழ்வார் காட்டின அர்த்த பஞ்சகம். அதனுடைய அர்த்தம் இத ஆண்டாள் எங்க எப்படி எப்படி காட்டுறா அப்படின்னு பார்க்கணும். எங்க காட்டுகிறாள் அப்படின்னு சொன்னால், முதல்ல பரஸ்வரூபம், பரஸ்வரூபம்னா மேலானவன் என்பதை காட்டும். நாராயணனே என்று ஒரு வார்த்தை போதும் பகவானுடைய மேன்மையை சொல்றது. நாராயணனே நமக்கே பறை தருவான். இதுல மொத்தத்தையும் சொல்லியாச்சு, இதுல மொத்தத்தையும் சொல்லியாச்சு. நாராயணனே நமக்கே பறை தருவான். திருமந்திரம் முழுக்க அதுல இருக்கு இந்த ஒரு வார்த்தையில. நமக்கே எப்படிப்பட்ட நாம், அவனுக்கே அடிமை என்று உணர்ந்திருக்கக்கூடிய நமக்கே. இதுதான் பிரணவத்தில் இருக்கிற அர்த்தம். அகார வாச்சியனான எம்பெருமானுக்கே மகார வாச்சியனான ஜீவாத்மா சேர்க்கப்பட்டவன் என்கிற அர்த்தம் நமக்கே. நமக்கே தருவான், இது பிரணவார்த்தம். நாராயணனே தருவான், இது நமசப்தார்த்தம். தருவான் அது நமசப்தார்த்தம். தருபவன் வேறு யாரும் அல்ல, தருபவன் வேறொன்று நம் முயற்சி நமக்கு தரப்போவதில்லை, பகவானே நமக்கு வழி. அதனால நமசு சொல்றது தருவான்.
பறை தருவான். பறை என்பது கைக்கரியம். அதுதான் நாராயணாய சப்தார்த்தத்தில் காட்டப்படுறது. ஆக திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அவ்வளவுதான், நாராயணனே நமக்கே பறை தருவான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். அதுல இருக்கக்கூடிய நாராயண சப்தம் இருக்கே, அந்த நாராயண சப்தத்துக்கு மேம்பட்ட ஒரு சப்தம் கிடையாது. பகவத் பரத்வ நிர்ணயம் நாராயண சப்தத்தில் சொல்லப்படுறது. வேற எந்த தேவதையின் தலையிலும் இந்த திருநாமத்தை வைக்க முடியாது. பகவன் திருநாமங்கள் அநேகங்கள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அநேகங்கள் காட்டப்படுறது. அப்படி அநேகமாக இருக்கக்கூடிய பகவன் திருநாமங்கள்ல யாராவது ஒரு டைம் கீப்பர் வரும், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்றது, இல்லைன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. 1.5 மணி நேரம் சொன்ன ஆரம்பிச்சது 50 minutes ஆயிருக்குமா? 50 minutes 50 இல்லையா? அப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ற இடத்துல நாராயணன் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பகவத் திருநாமங்கள் அநேகங்கள், பல திருநாமங்கள் 1000 இருக்கு. அதுல சில திருநாமங்கள், பல திருநாமங்கள் அவனுடைய ஒரு குணத்தை மட்டும் சொல்லும். கிருஷ்ணன் அப்படிதான் அர்த்தம். கிருஷ்ணன் சொன்னா என்ன அர்த்தம்? கருப்பா இருக்கிறவன் கிருஷ்ணன் அப்படின்னு. கோவிந்தன் அப்படின்னு சொன்னா பசுவை ரட்சிக்கிறவன் கோவிந்தன் அப்படின்னு பொருள். ராமன் அப்படின்னு சொன்னா மனசுக்கு இனிமையா இருக்கிறவன் ராமன் அப்படின்னு பொருள். ராமயதி ராமா. இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த திருநாமங்கள் எல்லாம் ஏதோ ஒரு குணத்தை மட்டும்தான் காட்டும். ஆனால் பகவான் எப்படி வியாபித்து இருக்கிறான்? இறைவன் யார்? தமிழர்கள் கூட சொல்வார், இறைவன் எங்கும் இருக்கிறான். எங்கும் இருக்கிறான் வியாப்தியை காட்டுறதுனால போதும். விஷ்ணு, வாசுதேவன், நாராயணன். இதுல விஷ்ணு சப்தம் இருக்கே, விஷல் வியாப்தௌ, அதை காட்டுது. விஷ்ணுனா வியாபித்து இருக்கிறான் அப்படின்றது காட்டுது. எப்படி வியாபிச்சிருக்கான் தெரியல. குணத்தோட வியாபிச்சிருக்கானா, குணம் இல்லாம வியாபிச்சிருக்கானா தெரியல. உள்ள வியாபித்திருக்கிறானா, வெளியில் வியாபித்திருக்கிறானா தெரியல. இது ஏதுவும் தெரியல. அப்ப விஷ்ணுன்ற சப்தத்துல அவன் எப்படி வியாபித்திருக்கிறான் பிரகாரம் தெரியல. வியாபகனுடைய குணங்கள் தெரியல. அவன் குணத்தோட வியாபித்திருக்கானா, குணம் இல்லாமல் வியாபித்திருக்கிறானா தெரியல. அப்போ பிரகாரம் தெரியல, குணம் தெரியல. அதற்கு மேலே இந்த விஷ்ணு சப்தத்தை மற்ற எல்லா தேவதைகளையும் வச்சு சொல்லிட முடியும். எங்க தெய்வமும் விஷ்ணு தான். எங்க தெய்வமும் எல்லா இடத்துலையும் இருக்கு. எங்க தெய்வம் தான் விஷ்ணு. எங்க தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அது விஷ்ணு சப்தம். அடுத்து வாசுதேவன். மற்றவாடு இதை போட்டுட்டான் இந்த விஷ்ணு சப்தத்தை. வாசுதேவன் வசதி இதி வாசுதேவா, வசிப்பவன், எவ்விடத்திலும் வசிப்பவன். அதுலயும் உள்ள இருக்கானா வெளியில் இருக்கானா தெரியல. அது பிரகாரம் தெரியல. சரி, அவனுடைய குணம், அவனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கணும்னா தேவ சப்தத்தை சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவ, அதாவது பகவத் சப்தத்தை சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஓம் நமோ பகவதே என்கிற பகவத் சப்தத்தை வாசுதேவத்தோட சப்தத்தோட சேர்த்துட்டாக்கா பகவான்றவன் குணத்தோடு கூடினவன்றதுனால குணங்கள் இருக்கிறவன் தெரியுது. ஆனா வெறும் வாசுதேவ சப்தம் குணத்தை வெளிப்படுத்துவது இல்லை. அப்போ துவாதசாட்சரியம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. திருவட்டாட்சர மகாமந்திரம் நாராயண சப்தம் இருக்கே, அது வேற எந்த தெய்வத்தின் தலையிலும் வைக்க முடியாது. அதே போல எப்படி வியாபித்திருக்கிறான் என்பதையும் சொல்லுகிறது. குணத்தோடு குணங்களோடு வியாபித்திருக்கிறான் சொல்றது. ஏன் குணத்தோடு வியாபித்திருக்கிறான் ஏன் சொல்லணும்? வேற எந்த தேவதையின் தலையிலும் வைக்க முடியும்படியான திருநாமமாக இருக்கக்கூடாது ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். குணத்தை பத்தி அந்த திருநாமத்துல இல்லைன்னா நிர்குணவாதிகள், பகவானுக்கு குணமில்லைன்னு சொல்லுபவர்கள் விஷ்ணு சப்தத்தை எடுத்து கையாளுகிறார்கள். அப்ப அவளுக்கு ஈஸியா போயிடுவது. சரி,
அடுத்தது அந்த எம்பெருமானுடைய வியாப்தியினுடைய எக்ஸ்க்ளூசிவிட்டி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒருத்தனுக்கு இவர ஒருத்தனுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற எந்த தெய்வத்தையும் பொருந்தாதுன்றது இல்லாம போயிடுதுன்னா, எல்லா தெய்வத்தையும் தலையிலும் வைக்கலாம் போயிடுதுன்னா எது பரதேவதைன்ற கன்ஃபியூஷன் வந்துடும். அவன் எந்த தெய்வம் பரதெய்வம், எந்த தெய்வம் பரதெய்வம் சொல்லுவான். ஆனா நாராயண சப்தம் இந்த எந்த சந்தேகங்களுக்கும் இடமளிக்காமல் பியூரா எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அதுதான் நாராயண சப்தத்துக்கு இருக்கிற ஏற்றம். இந்த நாராயண சப்தத்தை பிரிக்கிற போது எப்படி பிரிக்கணும்? நாராயணம் அயனம் யஹா சஹா நாராயணா. நாராஹா அயனம் யஸ்ய சஹா நாராயணா. நாராயணன்னா நாரங்களை அயனமாக கொண்டிருக்கக்கூடியவன், நாரங்களுக்கு அயனமாக இருக்கக்கூடியவன், நாரங்களுக்கு இருப்பிடம். அப்போ நாரங்கள் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கிறது. எல்லா நாரங்கள்னா நித்திய வஸ்துக்களின் திரள். முமுட்சுபடிங்கிற கிரந்தத்துல அதுக்கு லிஸ்டே கொடுத்திருப்பாரு. நாரங்களாவன நித்திய வஸ்துக்களின் திரள் அவையாவன ஞானானந்த அமலத்வாதிகளும் ஞான சக்தியாதிகளும் தொடங்கி எல்லாம் அடிக்கிடுவார், மொத்தம் அடிக்கிடுவார். அச்சித்து சித்து ஈஸ்வர குணங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ள அடக்கி நாரங்கள்னா இதான் ஒண்ணு விட மாட்டார் சுந்தரகாரர். இப்ப இதெல்லாம் நாரங்கள் என்றும் இருக்கக்கூடிய வஸ்துவின் திரள். இந்த உலகத்துல எந்த பொருளுக்கும் அழிவு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். எதுக்கும் அழிவு கிடையாது. மனுஷன் அவன் அழிச்சு விடுவேன் அழிக்கிறாளே, என்ன அழிக்கிற? யார் யார் அழிக்க முடியும்? சரீரத்திலிருந்து ஆத்மாவை பிரிக்க முடியும், அவ்வளவுதான். அந்த சரீரமும் அழியாது, அது உருமாறும். இந்த சரீரத்தை போட்டு எரிச்சுட்டா அது என்னவாயிடும்? அது ஒரு பஸ்பமாயிடும். இல்லைன்னா புதைச்சுட்டா மண்ணோட மண்ணா போயிடும், அது உருமாறுறது. இங்க எதுவுமே அழிக்கப்படுவதில்லை, எல்லாம் பரிணாமத்துக்கு உட்பட்டது. அச்சித்துன்றது பரிணாமத்துக்கு உட்பட்டது, சித்துன்றது பரிணாமத்துக்கு உட்படாதது. ஆனால் அது அச்சித்தோடு சேர்ந்து அதனுடைய குணங்கள் மாறுகிறது. ஈஸ்வரன்றவனுக்கு ஸ்வரூப விகாரம் கிடையாது, சுபாவ விகாரம் கிடையாது. இந்த அச்சித்தத்துவத்துக்கு ஸ்வரூபத்தினால மாறுபாடு, சுபாவத்தினால மாறுபாடு. ஸ்வரூபம் தான். இன்னைக்கு இது மைக்கா இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஏதோ தகரமா இருந்தது. அப்போ இது ஒரு உருவுல இருந்து இன்னொரு உருவுக்கு மாறுது, அதான் ஸ்வரூப விகாரம். சுபாவ விகாரம் இது தகரமா இருந்த போது இது கிட்ட பேசினா ஒலி எடுத்து கொடுத்துருக்குமா? கொடுத்துருக்காரு. ஆனா இது மைக்கா ஆனதுக்கு அப்புறம் பலது சேர்ந்து ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் வாயில சொல்றதை எடுத்து காட்டுறது, ஒலியை எடுத்து பெருக்கி காட்டுகிறது. அப்போ அது சுபாவத்துல மாறுபாடு ஏற்படாது. அதே போல இந்த ஆத்மா ஸ்வரூபத்துல ஆத்மாவுக்கு மாறுபாடு கிடையாது. ஆத்மா அணுஸ்வரூபம், என்னைக்கும் அணுவை போல இருக்கிற ஆத்மா. ஆனா இந்த ஆத்மா சரீரத்தோட சேர்ந்ததுன்னா அந்த சரீரகதமாக கர்ம நிபந்தனமாக அதனுடைய தன்மை அவ்வப்பொழுது மாறுகிறது. நேற்று வரைக்கும் இந்த ஆள் ஒழுங்காக தான் இருந்தார், இன்னைக்கு என்னமோ சிரிச்சுன்றாரு. சொல்லும் போது என்னாச்சு? மூணு சரியில்லையா அம்மாவுக்கு? எத்தனை கட்டாலும் எழுந்து விடுறாளே, பசங்க கேட்கறது. இப்போ நேற்று வரைக்கும் ஒழுங்கா இருந்தவங்க இன்னைக்கு கத்துறாளே, எதனால அப்படின்னா அது பேர் ஸ்வபாவ விகாரம். சுபாவத்தில் இருக்கிற வேறுபாடு, ஆனா ஸ்வரூபத்தில் வேறுபாடு கிடையாது. ஈஸ்வரனுக்கு ஸ்வரூபத்திலும் வேறுபாடு கிடையாது, ஸ்வபாவத்திலும் வேறுபாடு கிடையாது. அப்ப எல்லாம் இங்க இருக்கிறது தான். எந்த வஸ்துவும் அழிவதில்லை, மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வஸ்துக்கள் என்று காட்டப்படுகிறது. அப்ப ஸ்வரூப விகாரமோ ஸ்வபாவ விகாரமோ அற்றவன் ஈஸ்வரன் என்று காட்டுறது. அந்த இடத்துல சொல்லுகிற போது இவ்விடத்திலே நாராயணன் நாரங்களுக்கு நித்திய வஸ்துக்களின் திரள். அப்ப எல்லாம் நித்திய வஸ்து தான். என்னைக்கும் இருக்கக்கூடிய வஸ்துக்களின் திரள் அவையெல்லாம் அவன் வயிற்றிலே இருக்கின்றன, அவனுக்குள்ளே இருக்கின்றன, தனக்குள்ள வைத்திருக்கிறான். அது என்ன தனக்குள்ள வைத்திருக்கிறான் அப்படின்னா இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறான். ஆதாரமாக இருப்பதுன்னா ஆதார ஆதேயமாகவும் சொல்லப்படுது. ஆதாரமாக இருக்கிறது
இவன் மேலதான் இதெல்லாம் கட்டமைச்சிருக்கு, இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறவங்க. அடுத்தது இது எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கிறான், இவையெல்லாம் தனக்குள்ள வச்சிருக்கான், இவை எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கிறான். அப்ப எப்படி வியாபித்து இருக்கிறான் அப்படின்றத நாராயண சப்தத்துல தத்புருஷ சமாசம்னு சொல்லப்படுகிற நாராயணம் அயனம் யா சகா நாராயணா, நாரங்களை எவன் இருப்பிடமாக கொண்டிருக்கிறானோ, எவனுக்கு நாரங்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருப்பவன் நாராயணன், நாரங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறவன் நாராயணன். அப்ப உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறான் என்பதை நாராயண சப்தத்துல 2 சமாசத்துல சொல்லுது. தத்புருஷ சமாசத்துல எல்லாம் தனக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றது, பகுப்ரீஹி சமாசத்துல ஒரு சமாசம் எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கிறோம் அப்படின்றது சொல்றது. அப்ப வியாப்தி எப்படின்னு சொல்லியாச்சா? நார சப்தத்துல குணங்கள் சேர்ந்திருக்கு. நாராயண சப்தத்துல என்னென்ன குணங்கள் சொல்றது அப்படின்னா, வாத்சல்ய, சுவாமித்வ, சௌலபிய, சௌசீல்ய, ஞான சக்திகள், இவையெல்லாம் அதுல சொல்லுது. இவையெல்லாம் அதுல சொல்லுது. இந்த 6 குணங்கள். அது மட்டும் இல்லாமல் நார சப்தத்துல ஞானம், ஆனந்தம், ஞானானந்த அமலத்வாதிகளும், அகிலேய பிரத்யநீகத்வ கல்யாணிகதானத்துவம், ஞானானந்த அமலத்வாதிகள், இது எல்லாம் ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொல்லுது. இதெல்லாம் சொல்லிட்டு போனா நேரமாகும். இந்த குணங்கள் எல்லாம் நாராயணத்துல இருக்கு அப்படின்றது நாராயண சப்தம் என்கம்ப்ரஸ் பண்ணுது. 3வது, அப்போ இது எப்படி வியாபித்திருக்கிறான்ற பிரகாரத்தை சொல்லியாச்சு. எந்த மாதிரி வியாபித்திருக்கிறான், உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான்னு காட்டியாச்சு. மேல அந்த எம்பெருமான் அவனுடைய குணங்கள் இதுல காட்டியாச்சு. 2 குணங்கள் இருந்தா குணத்தோடு வியாபித்திருக்கிறான், உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான். மற்ற தேவதையின் தலையிலே வைக்க முடியாது. இந்த நாராயண சப்தத்தை கொண்டு போய் இன்னொரு தேவதையின் தலையிலே வைக்க முடியாது. ஏன்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சம்ஸ்கிருதத்துல ஒரு விதி உண்டு. ரேபம் என்கிற நகாரத்துக்கு பின்னாடி வரக்கூடிய நகாரம் நாரம் கூட்டல் அயனம். பாருங்க, நாரம் கூட்டல் அயனம். அயனம்ன்ற இடத்துல அங்க இருக்கிற நான் எந்த இருக்கு? அயனம்ன்ற இடத்துல இருக்குன்னா 2 சுழினா அப்ப நாராயணனோட சேர்ந்து கூட்ட சேர்ந்தமாயிடுது, 3 சுழினாமா மாறிடுது. ஏன் மாறணும்? சகனம் கூட்டல் வனம். வனம்ன்ற வார்த்தை எப்படி இருக்கு? அங்க 2 சுழினா, அது சர ஒரு சேரும் போது சரவணம் அப்படின்னு ஆடுது முருக கடவுளுக்கு. ஏன் 3 சுழினா வருது? நகம், நகா, நகம். நகத்துல தண்டகரனா இருக்கா, சூர்பத்தோட தண்டகரனால இருக்கிற நகம் சேர்ந்ததுதான் அது 3 சுழி நாம மாறிடுது. சூர்ப நகா அப்படின்னு மாறிடுது. ஏன்னா சம்ஸ்கிருத விதியில ரான்ற வார்த்தைக்கு பிற்பாடு வரக்கூடிய நா 3 சுழி நாவா மாறிடும். சம்ஸ்கிருதத்துல சொன்னா இப்படி போட்டுட்டு போடுவதுதான் தவறுகத்துல இருக்கக்கூடிய நாம். தவறுகத்துல இருக்கிற தவறுகத்துல இருக்கிற நாம மாறிடும். இந்த மாற்றம் ஏன் வருதுன்னா, இந்த மாற்றம் ஏற்பட்டதேயானால் யார் விஷயத்துல இந்த பேர் சொல்லப்பட்டதோ அந்த பேரு அவரை தவிர இன்னொரு தேவதை இடத்துல வைக்க முடியாது, வேற வியக்திக்கு சொல்லவே முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் இருப்பிடமா இருக்கிறவன், எல்லாத்துக்குள்ளே தான் இருக்கிறவன், உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறவன் விஷயத்தை இன்னொரு தேவதையின் பேர்ல வைக்க முடியாது. ஏனென்றால் அது காரண பெயராகவும் இருக்கிறது, இடுமுறி பெயராகவும் மாறிவிடுகிறது. இந்த ராகுக்கு பிற்பாடு வரக்கூடிய நாவால் அது பேர் யோக ரூடி அப்படின்னு 2 மாறிவிடுறது. யோகமாகவும் இருக்கிறது, ரூடியாகவும் இருக்கிறது. இருக்கிறவ கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். தயவு செய்து அமைதியா இருக்கும். முதல்ல சொன்ன கொஞ்சம் அமைதியா இருக்கும். பசங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டேங்க, சைலண்டா இருக்க. யோகமாகவும் இருக்கிறது, ரூடியாகவும் இருக்கிறது. அதனால எந்த இடத்துல பார்த்தாலும் மற்ற தேவதையின் விஷயத்துல பெருமாளோட பல பேர்கள் சொல்ல முடியும். நாராயண நாமத்தை எந்த ஸ்லோகமும் இன்னொரு தேவதையின் தலைவர் வைக்கவும் முடியாது.
அதனால இது பரத்வத்தை ஸ்தாபித்து கொடுக்கக்கூடிய திருநாமம். நாராயண சப்தம் நாராயணனே. அப்போ பரமத்தில் இருக்கிற நிலைய நாராயணனே நமக்கே பரதருவான். பகவான் அதுக்கு அப்புறம் இருக்கிற நிலை என்ன? பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அப்படின்னு காட்டினா, அப்ப பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன்றது வியூக வாசுதேவன்ற திருப்பார்க்கடல்ல இருக்கக்கூடிய வியூகத்தை சொன்னது. ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பதனாலே அந்த எம்பெருமான் விபவாவதாரத்துக்கு வந்து ராமனாகவும் மீனோடு ஆமை காடல் அரி குரலால் என்கிற விபவாவதாரத்தை காட்டினதுனால விபவத்தை சொன்னது. அடுத்தது அந்த எம்பெருமான் இன்னொரு ஃபார்ம் என்ன தெரியுமா? அச்சை, அதாவது அந்தர்யாமின்ற ஃபார்ம். அந்தர்யாமி எங்க இருக்கான்? எல்லாருக்குள்ளே உடல் விசை உயிர் என கரண்டு எங்கும் பறந்தவர். இது எங்க சொல்றது? அந்தர்யாமியை பத்தி ஆழிமழை கண்ணான்ற இடத்துல பஞ்சன்ய தேவதைக்கு அந்தர்யாமி பெருமான்னு காட்டினார். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இடத்துல அவர்கள் பக்தனுடைய ஹிருதய கூட்டிலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்றதை காட்டினார். அர்ச்சை எங்கு காட்டுகிறது அப்படின்னா 2 பாசுரத்துல. 5வது பாசுரத்துல மண்ணு வடமதுரை என்று திவ்ய தேசத்தை காட்டி அவன் எங்கு எழுந்திருக்கிறான்? அவன் அர்ச்சாமூர்த்தியா எழுந்திருக்கிறது எப்படி? புள்ளரையன் கோயில்ன்றதுனால அர்ச்சாவதாரம் காட்டினது. அப்போ அர்த்த பஞ்சகத்துல பரத்வாதி பஞ்சகம்ன்ற பரஸ்வரூபம் இந்த 5ஆலே காட்டப்பட்டது. ஆழ்வார் சொன்ன பரத்வத்தில் பரத்வம் நாராயணனே, அவதாரத்தில் பரத்வம் ஓங்கி உலகளந்த உத்தான் மாயன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் இவை எல்லா அவதாரத்தில் பெருமாளுடைய பரத்வம் காட்டப்பட்டது. மோட்ச பிரதத்வ பரத்வம், பகவான் மோட்சம் தரக்கூடியவன். நாராயணனே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான் காட்டுகிறதுனால பறைய வேற யாராலையும் கொடுக்க முடியாது. மோட்சம் கொடுக்கிறவன் தான் பறை கொடுக்க முடியும். பறையாவது அங்கு சென்று பண்ணும்படியான கைக்கரியம் காட்டுகிறதுனால மோட்ச பிரதத்வம் அங்கு காட்டப்பட்டது. அச்சையில் பரத்வம் புள்ளரையன் கோயில் என்கிற வார்த்தையினாலே ஒன்னும் தேவம் இருக்கக்கூடிய அச்சாவதாரத்தில் பரத்வம் காட்டப்பட்டது. பரஸ்வரூபம். அதற்கு பிற்பாடு ஸ்வஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம். ஜீவஸ்வரூபமானது என்ன? ஆத்மாவின் தன்மை. அதுக்கு 10 பாசுரம் இருக்கு. ஒரு பாசுரம் 2 பாசுரம் இல்ல, 10 பாசுரம் இருக்கு. 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் பரியந்தமாக ஆத்மாவின் தன்மை என்ன என்பதை நிரூபித்து காட்டுகிறாள் ஆண்டாள். அதாவது நாமும் அப்படின்ற இடத்துல சுருக்கமா பாட்டினான். நாமும் என்ன இருக்கான்? அத்தலையிலே ஞஸ்தபரனான நாமும் நம் பாதைக்கு செய்யும் திருச்செய்வன். நமக்கே அப்படின்னு என்ன இருக்கான்? கைமுதல் இழந்தவர்களான, கைமுதல் இல்லாதவர்களான, வேறொரு இடமற்றவர்களான, அகிஞ்சவர்களான, அனன்ய கதிர்களான நமக்கே அப்படின்னு காட்டினான். அப்போ ஆத்மா என்பது கை முதல் இழந்தது, அதற்குன்னு ஒண்ணு கிடையாது. பகவான் தான் அதை எல்லாம் பார்க்கணும். ஆத்மா அவனுக்கு அடிமை என்பதை காட்டினான். அது எங்க காட்டுறா அழகா அப்படின்னா, பயிலுச்சுடருடைய பாகவத சேஷத்துவம் காட்டினார் ஆழ்வார். ஆண்டாள் பாகவதர்கள் எல்லாரும் தனக்கு வேண்டும், கூடியிருந்து குளிர்ந்து என்றும் எல்லோரும் வர வேண்டும் என்றும், இவர்களோடு சென்று பகவானை சேவிக்கலாம், இவாளோடு சேர்ந்திருக்கையே பிராபியம். பகவானை சேவிக்கிறத விட பாகவதர்களோடு இருக்கிறது தான் தனக்கு வேண்டும்னு பாகவதர்களுக்கு அடிமை என்பதை உணர்ந்துதான் ஓரோ பெண் பிள்ளையை எழுப்பிட்டு போறா. நான் தான் மணவாள மாமிகள் ஆண்டாளையும் எம்பெருமானாரையும் மதுர கவியாழ்வாரையும் ஒன்னா சேர்த்தார் ஒரு கூட்டத்தில். ஏன்னா பாகவத விஷயத்திலே நிலை நின்றவர்கள்ன்றதுனால அதைத்தான் ஆழ்வார் பயிலும் சொல்றவர்கள் காட்டியிருக்கார். ஏராளம் இறைவன்ல ஆத்மாவின் தன்மை அடிமை என்பதாம். அதைத்தான் தேசமுடையாய், தேசமுடையாய் என்கிற வார்த்தையாலே ஆத்மா அவனுக்கு அடிமை என்பதை காட்டினார். அதே போல ஆத்மா அவனுக்கு அடிமை என்பதுதான் ஆத்மாவினுடைய தன்மை அப்படின்னு காட்டினார். அதற்கு மேலே இருக்கிறபடியா கண்கள் சிவந்து என்கிற பதிகத்துல ஆத்மா ஞானமும் ஆனந்தமும் மிக்கிருக்கிறது என்பதைத்தான். இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா அவனுக்காக இருக்கிறது.
இந்த ஆனந்தமும் கண்ணனுக்காமது காமம்ன்றத ஆண்டாள் காட்டி கொடுத்த நிலை. அதற்கு பிற்பாடு அனன்ய சேஷத்துவ பிரசங்கமும் அசக்கியம், வேறொருவருக்கு அடிமைப்படாமல் இருக்க வேண்டும்ன்றதுல தான் நமக்கே. எப்படிப்பட்ட நமக்கே? அவனை தவிர்ந்த வேறு யாரையும் சுவாமியாக கொள்ளாத நமக்கே என்று காட்டியிருக்கிற நிலை. அதற்கு மேலே உபாய ஸ்வரூபம் நோத்த நோன்பிலே தொடங்கி இந்த திருப்பாவையில கறவைகள் பின் சென்று பாசுரத்தில் காட்டப்பட்ட உபாய ஸ்வரூபத்தை போல வேறு எங்கேயும் காட்டப்படல. திருப்பாவையாகிறது என்ன அப்படின்னா, முதல் பாசுரத்துல திருப்பாவைய சுருக்கமா காட்டினான். நாராயணனே பறை தருவான். அப்போ பறை தருவான், நமக்கே பறை தருவான். இவ்வளவுதான் திருப்பாவை. திருப்பாவை என்னது? நமக்கே பறை தருவான். அப்ப தருபவன் நாராயணன், பலன் பறை, நமக்கே தருவான். இந்த நமக்கேன்றதான் 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றான். தருவான்றதான் கறவைகள் பின் சென்று பாசுரத்துல காட்டினான். பறைன்றத சித்தன் சென்றாலே பாசுரத்துல காட்டினான். கறவைகள் பின் சென்ற பாசுரத்துல காட்டியிருக்கிற விஷயம் என்ன? கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்தும்போம் அறிவொன்னும் இல்லாத வாய்ப்புலத்து. அதாவது சித்தோபாய ஸ்வீகாரம் பண்ணும் அதிகாரிகளுக்கு பேற்றுக்கு கைமுதலாவது ஒரு உபாயம் இல்லை. அவனையே உபாயம் என்று பற்றும் அவர்களுக்கு கைமுதல் இல்லை. அது என்ன? உண்போம், சேர்ந்துண்போம், கானம் சேர்ந்துண்போம், பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். உங்ககிட்ட கர்மயோகம் இருக்கா? கண்ணன் வந்து கேட்கிறான். உங்ககிட்ட கர்மயோகம் இருக்கா? ஞான யோகம் இருக்கா? பக்தி யோகம் இருக்கா? கேட்கிறான் கண்ணன். உடனே வாசங்களா, எங்க கிட்ட என்ன இருக்கு கண்ணா? கர்மயோகமா? கர்மம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க யார் தெரியுமா? ஞானேன ஹீனா பசுபி சமானமா. ஞான ஹீனர்கள் பசுவுக்கு சமானமானவர்கள் சொல்லப்படுது. அப்போ பசுவுக்கு சமானமா இருக்கிற நாங்க பசுவும் பின்னால்தான் போறோம். ஓஹோ, பசு பின்னால பசுமைக்கிற வாழ்ந்தீங்க. அப்ப அந்த குல தர்மத்தையாவது ஒழுங்கு ஆச்சரிக்கிறீர்களா? எல்லா பசுக்களையும் மேய்த்து கொண்டு போவீர்களா? இல்ல இல்ல. எது கறக்கிறதோ அது பின்னாடி தான் போகும். கறக்க மறுப்பது பின்னாடி எங்களுக்கு போய் பழக்கமே கிடையாது. அப்ப எனக்கு எது காசு தருதோ அது பின்னாடி தான் போகும். கறவைகள். அடுத்தது, சரி, போற இடமாவது ஒழுங்கான இடமா இருக்கா? நீங்க போறீங்களே, அந்த இடமாவது ஒழுங்கா இருக்கா? எங்க திவ்ய தேசத்துக்கு எங்கேயாவது போவீங்களா? காஞ்சிபுரம் போவீர்களா? திருவல்லிக்கேணி போவீர்களா? இதெல்லாம் போக மாட்டோம். ஸ்ரீரங்கம் போவீர்களா? இதெல்லாம் போக மாட்டோம். நாங்க போறதே காடு தான். சரி, கஷேத்திரவாசம் இல்ல, ஒத்துக்கிறேன். நீங்க போற கானகமாவது பிருந்தாவனம் என்ன, தண்டகாரண்யம் என்ன, நைமிசாரண்யம் என்ன, இப்படி புனிதம் மிகுந்த காணாமல் இருக்கிறதா? அதை நான் எழுதிக்கிறேன். புனித கஷேத்திரத்துக்கு போனாலும் அதுவும் இல்ல. பசு எங்க போறதா அங்கதான் போவான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா எதுக்கு போறேன்? நல்லா சாப்பிடுவோம், உண்போம். சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும் தெரியுமா? நின்று சாப்பிடக்கூடாது. சாஸ்திரம் நின்று சாப்பிட சொல்ல, லைஃப் உட்கார்ந்து தான் சாப்பிடணும். நோ ஃபாஸ்ட் ஃபுட் பிசினஸ். நின்று சாப்பிடக்கூடாது. இறந்தாது முதல்ல உடம்பு. அது பிரயோஜனமே ஆகும். அப்போ சாப்பிடுறதையாவது உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? இல்ல, நடந்துட்டே சாப்பிடுவோம், சேர்ந்துவோம். சரி, இப்ப கர்மயோகம் இல்ல, உங்களுக்கு மேலும் ஞான யோகமாவது இருக்கிறதா? வேற எந்த யோகியத்தையும் இல்லைன்னு சொல்றீர்கள், கர்மயோகம் இல்லைன்னு. உங்களுக்கு ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஜென்மத்துல வந்து இப்படி இருக்கலாம். இது முன் ஜென்மத்துல ஞானத்தை சம்பாதிச்சிருந்து ஏதாவது அறிவு உங்களுக்கு இருக்கா, ஞானம் இருக்கா அப்படின்னா அறிவில்லை, அறிவொன்றுமில்லை, அறிவில்லை, அறிவொன்றில்லை, அறிவொன்றுமில்லை அப்படின்னு சொல்றாங்க. அறிவொன்றுமில்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, துளி கூட இல்லை அறிவு.
அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய அறிவில்லை. கர்மயோகத்தினால் உண்டான ஆத்மா சரீரம் இவை இரண்டும் வேறு என்கிற ஞானம் இல்லை. அறிவொன்றில்லை. பக்தியால் ஏற்படும்படியான பக்தி ரூபாவந்த ஞானம் இல்லை. அறிவொன்றுமில்லை. இரண்டுக்கும் அடியான பிரகிருதி ஆத்மா விவேகம் இல்லை. பிரகிருதி வேற ஆத்மா வேற என்ற வித்தியாசம் கூட தெரியாது. ஒன்றும் தெரியாது. அறிவொன்றும் இல்லாத சரி, உங்களுடைய குலமாவது வசந்த குலமான ஆய்குலம், குலத்தினாலும் நாங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல, எழுதிக் கொள்ளலாம். அப்போ உங்ககிட்ட என்ன புண்ணியம் இருக்கு? பெருமான் கேட்கிறார், உங்ககிட்ட என்ன புண்ணியம் இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு என் இடத்துல வருகிறீர்கள்? மஞ்சன கொட்டும் மேல் சங்கும் போற்றவும் புகழவும் அணுகு வளமெடுக்கையும் அதிசயித்த வாசியினுடைய புண்ணியம் இதே கேட்டீர்கள். மேல் கட்டி கட்ட வேண்டும் என்று கேட்டீர்கள். மேல கட்டிக்கணும் அப்படின்னு கட்டீர்கள். கோல விளக்கு கட்டீர்கள், கொடி கட்டீர்கள், விதானம் கட்டீர்கள். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கிறது தெரியுமா? பெரும்பெருத்த புண்ணியம் பண்ணினவர்களுக்கு கொடுக்கிறது. பெரும்பெருத்த புண்ணியம் பண்ணினவர்களுக்கு கொடுக்கிறது. உங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? கண்ணன் கேட்கிறான், உங்ககிட்ட என்ன புண்ணியம் இருக்கு அப்படின்னு கொடுக்க முடியும்? என்ன தைரியத்தில் என்கிட்ட வந்தீர்கள் அப்படின்னு கேட்க முடியும். கண்ணன் கேட்ட உடனே இவா சொல்ற, நான் உன்னை கேட்டதா? நீ வாயா இங்க, நான் உன்னை கூப்பிட்டதா? வேற எங்கேயாவது போக வேண்டியதானே? மதுரை மாநகருக்கு இங்கேயே ஓடி வந்தேன். அதுக்கு பிறகு ஓடி வந்தியோ? உங்க அப்பா தலையில உட்காந்து நீ தான் வந்த, நாங்க வரலையே. நீ இருக்கிற பரவத்துக்கு நாம வந்தோமா? வரல. திருப்பார்கடலுக்கு தேவர்கள் தான் போக முடியும், எங்களால வர முடியுமா? வரல. நீ வாமனாவதார காலத்துல மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துலயோ இல்ல ராமாவதார காலத்துல விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டருக்கு முகம் கொடுத்த இடத்துக்கு நாங்க வந்தோமா? வரல. நீ மதுரையில் இருக்கிற போது நாங்க வந்தோமா? வரல. துவாரகையில நாங்க வந்தோமா? வரல. நீ என்ன இதெல்லாம் விட்டுட்டு நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோ? நாங்க கொடுக்கிற தயிரையா, நாங்க கொடுக்கிற பாலையா, நாங்க கொடுக்கிற வெண்ணையா, நாங்க கொடுக்கிற நெய்யா நல்லா சாப்பிட்டுட்டு போராதுக்கு திருடி திருட்டு எங்க கிட்ட வந்து புண்ணியம் இருக்கான்னு கேட்கலையே. கொழுப்பு, இதெல்லாம் கொழுப்பு எடுத்து போய் கேள்வி கேட்கிறேன். அவ பண்ணின புண்ணியம், வசிஷ்டர் பண்ணின புண்ணியம் என்ன புண்ணியம்? வாமதேவர் பண்ணின புண்ணியம் என்ன புண்ணியம்? அவ பண்ணின புண்ணியத்தினால கொஞ்சம் வெண்ணெய் கிடைச்சிருக்கோம் அவனுக்கு, கொஞ்சம் நெய் கிடைச்சிருக்கோம் அவனுக்கு. நாங்க பண்ணின புண்ணியம் எப்படிப்பட்டது தெரியுமா? வெண்ணையும் பாலும் தயிரும் நெய்யும் கொட்டி கொட்டி வளர்த்திருக்கக்கூடிய புண்ணியம். உந்தன்னை பிறவு பெறுகின்றதை புண்ணியம் யாமுடையோ. உடனே குறையொன்றும் இல்லாத போகிறார். எப்படிப்பட்டவன்னா குறையற்றவன். நாங்கள் அறிவற்றவர்கள், நீ குறையற்றவனாக இருக்கிறாய். நாங்கள் அறிவற்றவர்களாக இருக்கும் பள்ளத்தை குறையற்றவனாக இருக்கக்கூடிய நீ நிரப்பிவிட வேண்டும் என்று காட்டியிருக்கிறார். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, குறையில்லை, குறையொன்றில்லை, குறையொன்றுமில்லை. எங்களுடைய புண்ணியமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நிரபேட்சனான புண்ணியம், பூர்ணமாக இருக்கக்கூடிய புண்ணியம், பிரபல பாபங்களாலே தடைபடாத புண்ணியம் அப்படின்னு காட்டப்படும். சாபேட்சமும் அன்று, சாவதியும் அன்று, பிரபல விரோத பாபக்ஷயமும் அன்று என்னுடைய புண்ணியம். இன்னொருத்தரை எதிர்பார்க்கிற புண்ணியம் இல்ல. கண்ணா, நீயே எனக்கு வழியாக அமைய வேண்டும் நாங்கள் சொல்லிட்ட பிற்பாடு கர்மயோகமா, ஞான யோகமா, பக்தி யோகமா எப்படி அமைந்திருப்பதுன்னா, யோகம் பண்ணணும்னா பண்றதுக்கு ஒரு ஆள் வரும். அவனை எதிர்பார்த்திருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. எக்ஸிக்யூட் பண்ணினதுக்கு அப்புறம் பலன் கொடுக்கணும்னா அது தானா பலன் கொடுக்குறதா? அது தானா பலன் கொடுக்கறது இல்லை சார். அதுக்கு பகவான் எதிர்பார்த்திருக்கு. இப்படி இன்னொன்னு எதிர்பார்த்த புண்ணியமா எங்களோடது. அது சாபேட்சம். ஒன்றையும் இன்னொருத்தரின் துணை தேவை என்று இல்லாத ஒரு புண்ணியம்.
சாபேக்ஷம். அப்போ அது சாபேக்ஷம், நீ நிரபேட்சம். கர்மஞான பக்திகள் எல்லாம் சாபேக்ஷம், ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இருக்கக்கூடியது. அது தானா பலன் தர போறது இல்லை, ஆனா நீ நினைச்சா பலன் கொடுத்துடலாம். சரி, மற்ற புண்ணியங்கள்லாம் எப்படிப்பட்டது? எடுக்க 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 புண்ணியத்தை கணக்கு குறைஞ்சிட்டே வரும். ஏன் அனுபவிக்க அனுபவிக்க பாபமும் குறையும் புண்ணியம் குறையும். அப்படி பார்க்கிற போது முன்னை புண்ணியமாக பெற்றிருக்கிறோம், உன்னிடத்தில் அனுபவம் கொள்ள 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 குறையாத புண்ணியம் சாவதியும் அன்று குறையாத புண்ணியம். உன்னை நாங்கள் வழியாக பற்றிவிட்ட பிற்பாடு உன்னை யாராவது தடுக்க முடியுமா? நீ எங்களை கை கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டாயேயானால் உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா கர்ம ஞான பக்திகள் எல்லாத்தையும் என்னோட பாபம் தடுக்க முடியும், ஆனா என் பாபம் உன்னை தடுக்குமா? பகவான் அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டானேயானால் ஒருத்தன் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவனை பெற்றே தீர்வான். பரதனுக்கு நன்மைதானே தீமையாயிற்று, கோனுக்கு தீமைதானே நன்மையாயிற்று. கோன் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை கை கொள்ளணும்னு நினைச்சான். அப்ப கோனோட குலமோ, கோனோட கோத்திரமோ, கோனோட அஞ்ஞானமோ, கோனோட கிரௌரியமோ ராமனை தடுக்கல. ஆனா இதுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக உயர்ந்த குலத்திலே ராமனுக்கு பின் பிறந்தவனாக ராமபிரான் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் அந்த பரதனுக்கு ராமன் கிடைக்கல, திரும்பி வரல. அப்போ நம்ம பண்ற புண்ணியமோ, நம்ம சம்பாதிச்சிருக்கிற ஞானமோ, நம்ம சம்பாதிச்சிருக்கிற எந்த விதமான ஒன்றோ அவன் வசீகரிக்காது. அவனா வசப்பட்டால் வழியே, அப்ப அவனா வசப்படணும். அப்படி இருக்கிறச்சே உன்னை யாராவது தடுக்க முடியுமா? உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன் தன்னை பிறகு பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்னும் இல்லாததோ இந்தா, அதுதான் குறை இல்லாதவன். இன்னொருத்தரால தடுக்க முடியாது, தானாக பலன் கொடுக்கக்கூடியவன், இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவன் அல்ல, என்றும் இருக்கக்கூடியவன் என்று காட்டுகிறது. கோவிந்தா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அதாவது இந்த இடத்துல அவனுக்கு என்ன குறை இருந்தது அப்படின்னா, நீ பரமபதத்தை விட்டுட்டு ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகவரியமுஷ்ரிச்சி ஆங்கிதோ மதுராபுரி என்று அந்த இடத்தை விட்டுட்டு ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து அவதரித்தாயே. அப்போ பசுவும் பின்னால போறதுக்கு தான் இந்த அவதார். கோவிந்தனா இருக்கிறது தான் உனக்கு பிடிச்ச திருநாமம். அந்த நாமத்தை சொல்லாமல் நாங்கள் மற்ற திருநாமத்தை சொன்னோமே, அதனால உனக்கு கோபமா? உனக்கு கோபமா? குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னை பிறகு புண்ணியம் யாவுடைய குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அடுத்தது உனக்கு கோபமா? அதனால அதை கோபப்பட்டுத்தான் இப்பொழுது நீ எங்களிடத்திலே இப்படி சீருகிறாயா? சீரி அருளாரே, உன் தன்னை சிறுபெயர் அழைத்தனும் சீரி அருளாரே. சிறுபெயர் அழைத்தனும்னா உன்னை திட்டினோ பேசோ அதனால கோபப்படாதுன்னு அர்த்தம் இல்ல. கோவிந்தன் என்கிற திருநாமத்தோடு நீ இருக்க வேண்டும், அதுதான் உனக்கு பிடிச்ச திருநாமம். நாராயண சப்தத்தில் ஊட்டுடைக்கு வந்து பசு பின்னால ட்ரியோ போயிட்டு இருக்கிய அந்த திருநாமத்தை சொல்லாமல் மற்ற திருநாமத்தை சொன்னோமே, உனக்கு கோபமா? கோபப்படாது, சீரி அருளாது. நாராயணன்னு சொன்னான், பரமன்னு சொன்னான், உத்தமன்னு சொன்னான், ஊழி முதல்வன்னு சொன்னான், பத்மநாபன்னு சொன்னான், மாயன்னு சொன்னான், யமுனை துறைவன்னு சொன்னான், தாமோதரன்னு சொன்னான், உள்ளகைன்னு சொன்னான், வித்துன்னு சொன்னான், ஹரின்னு சொன்னான், நாராயணன் மூர்த்தின்னு சொன்னான், கேசவன்னு சொன்னான், தேவாதி தேவன்னு சொன்னான், மாமாயன்னு சொன்னான், மாதவன்னு சொன்னான், வைகுந்தன்னு சொன்னான், புண்டியன்னு சொன்னான், முகில் வண்ணன்னு சொன்னான், மனத்துக்கினியான்னு சொன்னான், கிள்ளி களைத்தான்னு சொன்னான், கடற்கையன்னு சொன்னான், பங்கைய கண்ணான்னு சொன்னான், மணிவண்ணன்னு சொன்னான், மான் அப்படின்னு சொன்னான், மலர் மார்பன்னு சொன்னான், கரியேன்னு சொன்னான், விமலான்னு சொன்னான், ஊத்தமுடையாய்னு சொன்னான், பெரியாய்னு சொன்னான், சுடரேன்னு சொன்னான், பூவை பூவண்ணான்னு சொன்னான், நெடுமாலேன்னு சொன்னான், மாலேன்னு சொன்னான், ஆதிநிலையாய்னு சொன்னான். இவை எல்லாம் சிறு பெயர். உனக்கு இருக்கக்கூடிய பெரும் பெயர் கோவிந்தா என்பதுதான். அதெல்லாம் சொல்றதுக்கு மன்னிச்சும் கோவிந்தா அப்படின்னு சொல்ற. கோவிந்த சப்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, கடையாவும் கழிக்கோலும் கையிலே பிடித்த கண்ணிக்கயிறும் கட்டுத்தூளியாலே தூசரிதமான திருக்குறளும் மறித்து திரிகிற போது ஆரவாரிக்கிற கடல்கள் சடங்குகளும் குளிர்முத்தும் போடவுமான உபாய வேஷத்தை கோவிந்தா என்கிறார்.
உபாய ஸ்வரூபம். இந்த அழகா இவருடைய திருத்தமையாரிடத்து கடன் வாங்கி இருக்கார் அழகிய வாழ பெருமாள் நாயனார். திருப்பாவை வியாக்கியானத்தில் இதை காட்டுறார். இவர் திருத்தமையனார் திருத்தேர் தட்டின் மீது நின்ற அந்த வேஷத்தை மாச தொட்டு காட்டுற வேஷத்தை ரொம்ப அழகா காட்டுறார். கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய் கயிறும் சேனாதோழி தூசரமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாட்டின திருவடிகளுமான சாரத்திய வேஷத்தை மாம் என்று காட்டுகிறார். அதுதான் இவர் கடையாரும் கழிக்கோரும் கையிலே பிடித்த கண்ணிக்கையும் கட்டுத்தூளியாலே தூஷிதமான திருக்குழலும் மறித்து திரிகிற போது ஆரவாரிக்கிற கடல்கள் சலங்கைகளும் குளிர்முட்டின் கோடலுமான உபாய வேஷம். நானே உனக்கு கதியில் இருக்கிற வேஷம். அதுதான் கோவிந்த சப்தத்துக்கு இருக்கிற ஏத்தம். கண்ணு வைத்ததனாலே வாத்சல்யம். அந்த கன்றுகளுக்கு நீர் குடிக்க தெரியவில்லை என்றாலும் அந்த குற்றத்தையே நற்றமாக கொண்டு தான் இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி அதை மறித்து முன்னால 2 கையை பின்னால 2 காலை வச்சுட்டு தானே நீரை குடித்து காண்பிப்பான். அந்த கண்ணை அந்த கன்றுகளிடத்திலே குற்றத்தை பாராமல் அவைகளை ரட்சித்தானே. கண்ணு வைத்ததனாலே வாத்சல்யம். கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினான் இந்திரன். அவனுடைய கர்வபங்கம் பண்ணினான். அந்த மலையை தூக்கி பிடித்து அப்பொழுது இந்திரன் கோவிந்தன் பட்டாபிஷேகம். அதனால சுவாமித்துவம். அடுத்தது சௌசீல்யம். கோபிகள் நடுவே அவர்களுடைய உயர்வு தாழ்வு பாராமல் அவர்கள் நடுவே கலந்து மாறினானே. அதனாலே சௌசீல்யம். காலி பின்னே வருகிற வேடத்தை பார்க்கிற போது அவன் எல்லாரும் பார்க்க எல்லாரும் 10 மஞ்சள் பூசி கண்ணன் சொல்லுச்சு. குழந்தை கண்ணன் போவான் தெருவில். கோபிமார்கள் எல்லாம் மஞ்சள் விற்க வந்துடுவோம். மஞ்சளை வாங்கணும். மஞ்சளை வாங்கினா அந்த காலத்துல மஞ்சள் பத்திரதா இல்லையா தேய்ச்சி பார்ப்பான். கல்பம் ஒரு சர்ஃபேஸ் இருந்தாதான் தேய்ச்சி பார்க்க முடியும். என்ன பண்ணுவா? கண்ணன் போவானா, கண்ணா இங்க முடியா முதல்ல நன்னா மஞ்சளை தேய்ச்சி விடுவோம். மஞ்சளா இருக்கே நல்ல மஞ்சள். கண்ணனுடைய திருமுகத்தில் பாட்டா மஞ்சள் இருக்கும். ஏன்னா இவ தேய்ச்ச மஞ்சள். அப்படி தன்னை ஆக்கி கொடுத்த சுலபன் சௌலபியம் என்று காட்டி இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ அடுத்தது ஞான சக்திகள். கிருஷ்ணனுடைய ஞானத்துக்கா கிருஷ்ணனுடைய சக்திக்கா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 7 வயசு பிள்ளை அவ்வளவு பெரிய மலையை சுண்டு விரலால தூக்கி பிடித்து நின்றான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஞான சக்திகள் அபரிமிதமானது. அப்போ வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்யங்கள் சுவாதந்திரியத்தால் அதாவது புருஷகரகார பலத்தாலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் எழும்படியான குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம். அந்த கோவிந்த சப்தத்தில் கொண்டு வைக்கிற ஆய்வம். வாத்சல்யம் சுவாமித்வம் சௌலபியம் சௌசீல்யம். வாத்சல்யம் இந்த 4 குணங்களும் எப்படிப்பட்ட குணங்கள்னா நாம் அவனை அணுகுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய குணங்கள். மற்றது அதாவது ஆஸ்ரயண சௌகரிய ஆபாதகங்கள். இது வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்யங்கள். அடுத்தது இது நம்ம வாத்சல்யம். அவன் யார் தெரியுமா? நம்ம குற்றத்தையே நட்டமாக கொள்ளக்கூடியவன். அதனால அவன்கிட்ட போறேன். அவன் யார் தெரியுமா? எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சுவாமி. அதனால அவன்கிட்ட போறேன். அவன் யார் தெரியுமா? நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இல்லாமல் என்னுடன் பழகுவான். அதனால அவன்கிட்ட போறேன். அவன் யார் தெரியுமா? என் கண்ணுக்கு தெரியறவனா இருக்கான். அதனால அவன்கிட்ட போறேன். இது நம்ம அவனை ஆசிரியக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கிற குணங்கள். ஞானமும் சக்தியும் எப்படிப்பட்டது? ஆசிரித காரிய ஆபாதகங்கள். ஆசிரியனுடைய காரியத்துக்கு தடையாக, அதாவது காரியத்தை செய்யக்கூடியதாக. நம்முடைய காரியத்தை செய்யறதுக்கு என்ன வேணும்? இவன் காரியம் செய்வானா? ஆமா செய்வான். எப்படி? ஞானமும் சக்தியும் அவன் இடத்துல இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல காட்டின விடயம். அதைத்தான் இவர்கள் கோவிந்தா அப்படின்ற விடயத்தில் அவனை உபாயம் என்று அறுதியிட்டார்கள். உண்டனோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்ப இவனுக்கும் அவனுக்குமான உறவு எத்தகையது என்பதைத்தான் நவவித சம்பந்தத்தினாலே எப்படி காட்டுகிறார்கள்னா விசேஷ சம்பந்தம், ரக்ஷக சம்பந்தம், சேஷ சம்பந்தம், பர்த்துவாரியா சம்பந்தம், ஞாத்ருநேய சம்பந்தம், ஸ்வஸ்வாமி சம்பந்தம், சரீரி சம்பந்தம், தாரியதாரக சம்பந்தம், போக்திருபோக்கிய சம்பந்தம் என்று 9 விதமான உறவு. திருமந்திரத்தில் காட்டப்பட்ட 9 விதமான உறவுகள் தான் உந்தன்னோர் உறவில் நமக்கு இங்கொழிக்க முடியாது. அதாவது அவன்
நம்மை ரட்சிக்கிறவனாக இருக்கிறான், நாம் அவனாலே ரட்சிக்கப்படுபவர்கள். அவன் நமக்கு காரணமாக இருக்கிறான், நாம் அவனாலே காரியமாக இருக்கக்கூடியவர்கள். அவன் நமக்கு அடிமை கொள்ளுபவனாக இருக்கிறான், நாம் அவனுக்கு அடிமை செய்பவர்களாக இருக்கிறோம். அவன் நமக்கு பர்த்தாவாக இருக்கிறான், நாம் அவனுக்கு பாரியையாக இருக்கிறோம். அவன் நம்மாலே அறியப்படுபவனாக இருக்கிறான், நாம் அறிபவர்களாக இருக்கிறோம். அவன் நமக்கு சுவாமியாக இருக்கிறான், நாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறோம். அவன் நமக்கு ஆத்மாவாக இருக்கிறான், நாம் அவனுக்கு சரீரமாக இருக்கிறோம். அவன் நம்மை தரித்துக் கொண்டிருக்கிறான், நாம் தரிக்கப்படுபவர்களாக இருக்கிறோம். அவன் நம்மை அனுபவிப்பவனாக இருக்கிறான், நாம் அவனாலே அனுபவிப்பவர்களாக படுபவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் கரல்கள் பின் சென்ற பாசத்தில் காட்டி. இப்போ இது உபாய ஸ்வரூபம் 2 இருக்கு. 5 நிமிஷம் முடிச்சோம். உபாய அடுத்தது இந்த ஆத்மாவின் தன்மை இன்னதுன்றதை எங்க காட்டுறாங்க அப்படின்னா 10வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் காட்டுறாங்கன்னு சொன்னேன். அது ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், ஆத்மா அவனுக்கு அடிமைன்றது. அப்போ அதாவது 10வது பாசுரம் 6வது பாசுரத்துல 15வது பாசுரம். 6வது பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா பிள்ளாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிள்ளாய்ன்ற வார்த்தை ரொம்ப உயிரான வார்த்தை. பகவத் பிரளயத்திலே புதியவளாக இருக்கக்கூடியவள். இன்னைக்குதான் கோவிலுக்கு போற மாதிரி வச்சு அவளை எழுப்புறான். அதற்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா அடுத்த வீட்டுக்கு போறான். தேசமுடையாய் அப்படின்னு சொல்றான். தேசமுடையாய்ன்றது எதை சொல்லுகிறது அப்படின்னா பண்டையமளாலே நிலவி உள்நாட்டு தேசிலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ உள்நாட்டு தேசம்னா எது அப்படின்னா தேசம். ஆத்மாவுக்கு தேஜஸ் என்னன்னா நாம் அவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்தல். அகமத்தத்திற்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யமே அந்தரங்க தாசபூதா ஸ்வதசர்வே யாத்மன பரமாத்மனஹ நான்யதா லட்சணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவசா. அப்போ இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் சரீரத்தோட இருந்தாலும் சரீரத்துல இல்லாம இருந்தாலும் எல்லாரும் அவனுக்கு அடிமை. ஏன் சுவாமி நாஸ்திகாள்னா நான் சுதந்திரன்னு சொல்றாளே, நம்ம மாத்திர ஒரு நாயை வளர்த்துருக்கோம், பூனை வளர்த்துருக்கோம் வச்சுக்கலாம். நாய் வளர்க்கக்கூடாது தப்பு, பசு வளர்த்துருக்கோம் வச்சுக்கலாம். அந்த பசுவுக்கு நான் இவருக்கு அடிமைன்ற எண்ணம் இருக்கா? இல்ல. இவர் பில்லு கொடுக்கிறார், அதனால இவர் நன்றியோட இருக்கணும். அந்த பசுவோ நம்ம இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வஸ்துக்களோ, இந்த மைக்கோ இந்த போனோ, இது எனக்கு அடிமைன்ற எண்ணம் எனக்கு இருக்கு, அதுக்கு இருக்கா? இல்ல. அப்போ அதுக்கு இல்லைன்னாலும் இதை வச்சுட்டு இருக்கிறன்னா இது எனக்கு அடிமைன்னு நினைக்கிறதோ இல்லையோ, அது போல நாம் அவனுக்கு அடிமை என்று நாம் உணரவில்லை என்றாலும் அவன் நம்மை அப்படித்தான் நடத்துகிறான், அப்படித்தான் எண்ணுகிறான். அதனால் இவன் என் சொத்து என்கிற நினைவு அவனுக்கு இருக்கிறது, இவனுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. அப்ப ஏன் இவனுக்கு சுகம் வரலன்னா இவனுக்கு அந்த ஞானம் இல்லை. அது ஞானம் ஒன்று விட்டுனா சுகம் வரும். அப்போ என்னைக்கு இது அடிமை தேசம், ஆத்மாவின் தன்மை சேஷத்துவம், அதுதான் தேசமுடையாய் அப்படின்னு. அதற்கு அடுத்த பாசுரத்துல 8வது பாசுரத்துல கீழ்வானங்கள் என்ற பாசுரத்துல கோதுகலமுடைய பாவாய், அது ஞானியின் வைபவம் சொல்லுகிறது. இப்படி அவனுக்கு நாம் அடிமை என்பதை உணர்ந்தவன் ஞானி. அந்த ஞானியைத்தான் கண்ணனுக்கு பிடிக்கும் என்கிற ஆழ்வாருடைய வைபவம் இங்கு காட்டப்படுகிறது. அது ஞானம். பகவானே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் என்று உணர்ந்த கண்ணனை பத்தின ஞானம். தூமணி மாடன்ற பாசுரத்துல அற்புதமாக காட்டுகிறாள். இந்த பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விடயம் என்னன்னா, அவன் உன் மகள் தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெரும்பையில் மந்திரப்பட்டாலோன்ற இடத்துல எல்லா தர்மங்களையும் விட்டு சர்வ தர்மம் பரித்தியஜ்யன்ற அர்த்தம். அப்போ அனைத்தும் நாம் விட வேண்டும் என்று விடப்பட்ட விடயங்களை காட்டி இருக்கக்கூடிய விடயா. அப்போ பாரதந்திரிய விட்டை காட்டப்படுகிறது. அவனை நாம் தலைவனாக கொண்டால், நாம் அவனுக்கு சொத்து கொண்டோமேயானால், அப்ப அவனுக்கு நம்ம சொத்தோ இல்லையோ, சொத்து முயலாது. அப்ப நான் முயலக்கூடாதுன்னு அவன் தூங்கிட்டு இருக்கா. ஊமை அன்னி செவிடு ஆனந்த கேட்காமல் இருக்க. அதற்கு இப்படி அவனுக்கு நாம் சொத்துன்னு உணர்ந்தவர்கள் தான் செய்த வேள்வியர் நோற்ற நோன்பு என்கிற விடயத்தை தான் அதற்கு அடுத்த பாசுரத்துல காட்டியிருக்கிறவரையா நோட்டு சுவர்க்கம். அதற்கு பிற்பாடு காட்டியிருக்க விஷயம் தான் என்னன்னா கத்துக்கறவை கணங்கள். சரி சுவாமி, நான் அவனுக்கு சொத்து, நான் எதுவும் செய்ய வேண்டாம். நாளில என் குழந்தைய பார்த்துட்டு போறதில்ல, எங்க ஆத்துக்கார பார்த்துட்டு போறதில்ல, எங்க அம்மாவை பார்த்துட்டு போறதில்ல, எல்லாம் பெருமாள்னு போய் கோவிலில் உட்கார்ந்துருக்கோம்.
முடியுமான்னா முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றது அவன் தான். அப்ப சாஸ்திரத்துல இருக்கிறத பண்ணித்தான் ஆகணும். ஆனா அதனால பலந்து பண்ணக்கூடாது, அதுவே பலந்து பண்ணணும். அதான் கத்துக்கறவை கணங்கள்ன்ற பாசுரத்துல ஸ்வதர்மம் முக்கியம் அப்படின்னு காட்டினார். அதற்கு பிற்பாடு கனைத்துடன் கத்தருமைங்கிற பாசுரத்துல பகவத் கைங்கரியமா நம் தர்மமானா பகவத் கைங்கரியம் தான் முக்கியம். நம் தர்மத்தை விட்டாலும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதுனால தான் அவன் நற்செல்வம்னு சொல்றார். விட்டதும் உபாயம் என்று பத்தினதும் உபாயம் என்று யாரொன்று விடுவித்து பத்தினித்ததோ அதுவே உபாயம். அதற்கு பிற்பாடு காட்டினவர்களையா சரி இது அவனே உபாயம்னு உணர்ந்து அவன் கைங்கரியம் பண்றவனுடைய ஞானம் விகாசமா இருக்கா. அந்த ஞானத்தினுடைய வைபவம் தான் போதனை கண்ணினாயின்னு காட்டுறான். அந்த ஞானம் எங்க தெரியும்னா அது வாக்குல தெரியும், பேச்சுல தெரியும். அதான் நாவுடைய அறிவு காட்டினான். இவ்வளவு தூரம் வளர்ந்தவர்கள் பிள்ளாய்க்கு தொடங்கி இவ்வளவு பெரிய ஞானத்தோடு பேசக்கூடியவள் எப்படி இருப்பாள்னா இல்லாத குற்றங்களை சிலர் ஏறிட்டு சொன்னாலும் கூட தன்னது எனக்கு இசைகை அது நானே தான் ஆயிடுதா என்கிற பாகவத சேஷத்துவம். அப்போ திருவட்டெழுத்தும் கற்றால் எது பிரயோஜனம்னா பாகவத சேஷத்துவம். நீ திருவட்டெழுத்தும் கத்துனா உத்தரும் உன் அடியார் கடிமை. அப்போ கடைசியில் இருக்கக்கூடியது பலஸ்வரூபம். இந்த பலஸ்வரூபத்தை தான் சித்தஞ்சிறுகாலே பாசுரத்துல ரொம்ப அழகா காட்டா. சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து காலையில் வந்தோம், சிறுகாலையில் வந்தோம், சித்தஞ்சிறுகாலையில் வந்தோம். ஏன் வந்தோம்? உன் மேல அடையணும்ன்ற துடிப்புனால வந்தோம். சித்தஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே மொத்தம் பொருள் போவாய். உன்னுடைய திருவடிகளை நாங்கள் போற்றும்படியான பொருள். ஏன்னா எப்படிப்பட்ட கலக்கம்னா எத்தத்தின்னா பித்தம் தெரியுன்ற கலக்கம் இருக்கணும் ஒரு அடியவனுக்கு. அந்த கலக்கத்துல நான் போற்றுகிறேன், போற்றுதலே பிரயோஜனமாக இருக்க போற்றுவதற்கு பொருள் தேடுகிறார்கள். பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நாங்கள் பசு மேய்க்கிற குலத்துல நீ வந்து பிறந்து எங்களிடத்தில் அடிமை கொள்ளாமல் போகக்கூடாது, குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. உங்களுக்கு பரதான வேணும், பறையை கொடுக்கிறேன் அப்படின்னு உள்ள இருந்த பறையை கொண்டு கொடுத்தாங்க. அறிவிட்டவனை என்றார் அதாவது தாற்பரிய ஞானம் இல்லாதவனே. இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசுரத்தை கோவிந்தாலும் தூக்கி சொன்னால கரகம் எடுத்துச்சுல. இந்த பாசுரத்தை கோவிந்தாலும் என்ன அர்த்தம் தெரியுமா? பசு முன்னாடி போறவனுக்கு அறிவு எங்க இருக்கும் அர்த்தம். நாங்க பறைன்னு சொன்னது இத்தை பறை கொள்வான்னு இது கிடையாது. எது எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒத்தோமையாவோ உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், உனக்கு மட்டுமே ஆட்சி செய்வதான பறை. அப்போ உனக்கு மட்டுமே நாங்கள் கைங்கரியம் செய்யப்படுவேன் அப்படின்னு அந்த கைங்கரியத்தால் விளையும் ஆனந்தமும் கூட எனக்கு வேண்டாம். காமம் மாற்று, மற்றை காமம் மாற்று, மற்றை நம் காமங்கள் மாற்று. இந்த கைங்கரியத்தினாலே எனக்கு ஆனந்தம் கிடையாது, அவங்க ஆனந்தம். திருவல்லிக்கேணி எம்பெருமானுக்கு சக்கர பொங்கல் பிறந்த நாளைக்கு சமர்ப்பிக்கணும்னு ஒருத்தர் போவார். திருவல்லிக்கேணி எம்பெருமான் கழுவி சமர்ப்பிக்கணும்னு போறார். ஒருத்தர் சக்கர பொங்கல் கழுவி சமர்ப்பிக்கணும்னு போறார். என்ன பிறந்த நாள் சுவாமி பெருமாளுக்கு சக்கர பொங்கல் ரொம்ப உகப்பா இருக்கும், சமர்ப்பிக்கலாமா? இல்ல புளியோர சமர்ப்பிங்க. ஏன் சுவாமி சக்கர பொங்கல் வேண்டாமா? அதுதான் பெருமாளுக்கு பிடிச்சதுதான். எனக்கு டயபெட்டிக்ஸ் இருந்தாலும் புளியோர சமர்ப்பிங்க. அப்போ நம்ம ஆனந்தத்துக்கா இல்ல, நம்ம எது பண்ணாலும் அவனானந்தத்துக்கு நினைக்கிறது. அதுதான் பிராபியம், அதுதான் கைங்கரியம். அப்ப இப்படி இந்த 30 பாசுரங்கள் 5 விடயங்கள் மிக்க இருநிலை மெய்யா உயிர்நிலை தக்கநெறி கடையாகி தொக்கியல் ஊழ்வினை வாழ்வினை இதெல்லாம் சொல்றது. இது 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இந்தும் திருவுருள் பத்தி கூறுவர் என்பார். 30லையும் 1 தப்பினால் பேரழிவாகிவிடும். முதல் பாசுரம் தெரியலன்னா பிராபிய பிராபக சங்கிரகம் தெரியாமல் போய்விடும். 2வது பாசுரம் தெரியலன்னா கிருத்தியா கிருத்திய விவேகம் தெரியாமல் போய்விடும். 3வது பாசுரம் தெரியலன்னா திருநாம வைபவம் தெரியாமல் போய்விடும். 4வது பாசுரம் தெரியலன்னா பாகவத வைபவம் தெரியாமல் போய்விடும். 5வது பாசுரம் தெரியலன்னா பிரம்ம வித்யா பிரபாவம் தெரியாமல் போய்விடும். 6வது பாசுரம் தெரியலன்னா அர்ச்சாவதார வைபவம் தெரியாமல் போய்விடும். 7வது பாசுரம் தெரியலன்னா சேஷத்துவ வைபவம் தெரியாமல் போய்விடும். 8வது பாசுரம் தெரியலன்னா ஞானி வைபவம் தெரியாமல் போய்விடும். 9வது பாசுரம் தெரியலன்னா பாரதந்திரிய வைபவம் நிஷ்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும்.
10வது பாசுரம் தெரியலன்னா சித்தோபாய மீட்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும். 11வது பாசுரம் தெரியலன்னா ஸ்வதர்மானுஷ்டான மீட்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும். 12வது பாசுரம் தெரியலன்னா கைங்கரிய மீட்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும். 13வது பாசுரம் தெரியலன்னா ஞானத்தின் வைபவம் தெரியாமல் போய்விடும். 14வது பாசுரம் தெரியலன்னா பேச்சின் வைபவம் தெரியாமல் போய்விடும். 15வது பாசுரம் தெரியலன்னா பாகவதாச்சார கிரௌரியம் தெரியாமல் போய்விடும். 16வது பாசுரம் தெரியலன்னா ஆச்சாரிய வைபவம் தெரியாமல் போய்விடும். 17வது பாசுரம் தெரியலன்னா நித்திய சூரி வைபவம் தெரியாமல் போய்விடும். 18வது பாசுரம் தெரியலன்னா பிராட்டி வைபவம் தெரியாமல் போய்விடும். 19வது பாசுரம் தெரியலன்னா புருஷகார வைபவம் தெரியாமல் போய்விடும். 20வது பாசுரம் தெரியலன்னா புருஷகார கிருத்தியம் தெரியாமல் போய்விடும். 21வது பாசுரம் தெரியலன்னா வேத வைபவம் தெரியாமல் போய்விடும். 22வது பாசுரம் தெரியலன்னா கடாட்ச வைபவம் தெரியாமல் போய்விடும். 23வது பாசுரம் தெரியலன்னா நடையழகு தெரியாமல் போய்விடும். 24வது பாசுரம் தெரியலன்னா மங்களாசாசன வைபவம் தெரியாமல் போய்விடும். 25வது பாசுரம் தெரியலன்னா பிராப்ய வைபவம் தெரியாமல் போய்விடும். 26வது பாசுரம் தெரியலன்னா பரமசாப்தியா பத்தி தெரியாமல் போய்விடும். 27வது பாசுரம் தெரியலன்னா முக்த போகம் தெரியாமல் போய்விடும். 28வது பாசுரம் தெரியலன்னா சித்தோபாயத்தினுடைய ஏற்றம் சித்தோபாயம் தெரியாமல் போய்விடும். 29வது பாசுரம் தெரியலன்னா கைங்கரியத்தின் மேன்மை தெரியாமல் போய்விடும். 30வது பாசுரம் தெரியலன்னா இது எதுவுமே தெரியாமல் போய்விடும். சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைத்தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எத்திரத்தும் இன்பம் இங்கும் அங்கும் எங்குமாகுமே என்ன இந்த திருமாலையை கத்தவர்கள் எங்கும் அங்கும் எங்கும் அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் அனைத்துக்கும் விட்டுன்ற திருப்பாவை இந்த உபன்யாசம் கொஞ்சம் அதிகமாகவும் நேரம் எடுத்துட்டேன், லேட்டா வந்துட்டேன். அதுக்கும் க்ஷமிக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்து முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.